இப்போ ஆரம்பிக்க போறது நாட்டோட மிகப்பெரிய நிகழ்ச்சி, ஆப்கி அதாலத். ரஜித் சர்மாவுடன். வணக்கம். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. வாங்க, ஆப்கி அதாலத்துல இன்னைக்கான வழக்க நாம ஆரம்பிக்கலாம். ஆப்கி அதாலத்துல இன்னைக்கு நம்மளோட விருந்தினர், இவரை பத்தி சொல்லணும்னா இவர் உலகத்தோட பெரிய பெரிய நாடுகளோட பெரிய தலைவர்களோட டீல் பண்றாரு. 40 வருஷம் டிப்ளமேட்டா இருந்ததுக்கு அப்புறம் இவரு அரசியல் தலைவராயிட்டாரு. அரசியல்ல என்ட்ரி கொடுத்தாரு. பழைய காலத்து ஆளுங்க இவர் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காங்களோ, என்னோட ரிசர்ச் படி இந்த ஜெனரேஷன்ல இருக்கிறவங்களும் புது ஜெனரேஷன் ஆளுங்களும் இவரை குருவா பாக்குறாங்க. ப்ளீஸ் வெல்கம் இந்தியாவோட ஃபாரின் மினிஸ்டர் எஸ் ஜெய்சங்கர். வணக்கம். இந்த கைத்தட்டல்கள் தொடரட்டும். ஏன்னா இன்னைக்கு ஆப்கி அதாலத்துல இன்னைக்கான ஜட்ஜை நான் கூப்பிட போறேன். இன்னைக்கு நம்மளோட ஜட்ஜ் ரொம்ப சிறப்பானவர். அவர் எழுதின புத்தகங்களை உலகம் முழுக்க கோடிக்கணக்கான மக்கள் அதை படிக்கிறாங்க. அவர் ஒரு மோட்டிவேட்டர், ரைட்டர், அதோட உலகம் முழுக்க ஒரு சிறந்த ஸ்பீக்கரா ரொம்பவே பிரபலமானவர் இவர். ப்ளீஸ் வெல்கம் ஷிவ் ஷேடா. ஆப்கி அதாலத்துல நம்மளோட வழக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, குற்றச்சாட்டையும் கேள்விகளையும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, இன்னைக்கான வழக்க ஆரம்பிக்கிறதுக்கு நம்மளுடைய ஜட்ஜு கிட்ட நம்ம அனுமதி கேட்போம். வழக்கை இப்ப ஆரம்பிக்கலாம். நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்டர் எஸ் ஜெய்சங்கர் மேல முதல் குற்றச்சாட்டை போடுறதுக்கு முன்னாடி எஸ் ஜெய்சங்கரோட கரியரை நம்ம முதல்ல பார்க்கலாம். பாரதத்தோட ஃபாரின் மினிஸ்டர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தேசத்துல மிகவும் அனுபவம் வாய்ந்த ஆக்டிவ் டிப்ளமேட்ஸ்ல ஒருத்தர். டாக்டர் ஜெய்சங்கர் 38 வருஷமா ஒரு டிப்ளமேட்டா வேலை பார்த்திருக்காரு. இதுல டாக்டர் ஜெய்சங்கர் 3 வருஷத்துக்கு ஃபாரின் செக்ரட்டரியா இருந்திருக்காரு. மன்மோகன் சிங் பிரதமரா இருக்கும்போது அவரு டாக்டர் ஜெய்சங்கரை அமெரிக்காக்கு அவரை அம்பாசிடரா நியமிச்சாரு. டாக்டர் ஜெய்சங்கர் பல வருஷத்துக்கு சீனால இந்தியாவோட அம்பாசிடரா இருந்திருக்காரு. வெளியுறவு அமைச்சரகத்துல அவரோட கேரியர்ல டாக்டர் ஜெய்சங்கர் மாஸ்கோ, கொலம்போ, புடாபெஸ்ட், டோக்கியோவோட எம்பசிஸ்லயும் டிப்ளமேட்டிக் கடமைகளை ஹேண்டில் பண்ணாரு. டாக்டர் ஜெய்சங்கர் யூனிவர்சிட்டி ஆஃப் டெல்லியோட ஸ்டெயின் ஸ்டீஃபன் காலேஜ்ல இருந்து கிராஜுவேஷனை முடிச்சாரு. JNUல மாஸ்டர்ஸ் டிகிரி வாங்கினாரு. அதை விட டாக்டரேட்டும் பண்ணாரு. நட்வர் சிங் அப்புறம் ஜெய்சங்கருக்கு தான் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஆகிறதுக்கான 2வது வாய்ப்பு கிடைச்ச 2வது டிப்ளமேட் இவர் தான். டாக்டர் ஜெய்சங்கருக்கு பல மொழிகள் தெரியும். இவர் ஒரு ரைட்டர், இசையிலையும் அதிக ஆர்வத்தை காட்டுறாரு. குஜராத்தோட ராஜ்யசபா மெம்பராவும் இருக்காரு. பிரதமர் மோடியோட ஃபேவரட் டிப்ளமேட் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் ஆப்கி அதாலத்துல இவருக்கான வழக்க அவரே வாதாட போறாரு. வாங்க, இன்னைக்கான வழக்க நாம ஆரம்பிக்கலாம். நான் முதல் குற்றச்சாட்டை உங்க மேல போடுறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். நான் பேசுறது டிப்ளமேட் கிட்டயா இல்ல ஒரு பொலிட்டீஷியன் கிட்டயா? இன்னைக்கு நான் சொல்லணும்னா, இன்னைக்கு நீங்க என்ன ஒரு பொலிட்டீஷியனா டீல் பண்ணலாம். ஆனா 40 வருஷமா நான் டிப்ளமேட்டா இருந்த பழக்கம் என்னை விட்டு போகாது. வாங்க, இன்னைக்கான வழக்குகளை ஆரம்பிக்கலாம். அதாலத்துல எஸ் ஜெய்சங்கர் மேல போடப்பட்ட முதல் குற்றச்சாட்டு. ஆப்கி அதாலத்துல பாரதத்தோட வெளியுறவு அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் மேல போடப்பட்ட குற்றச்சாட்டு என்னன்னா, இவரு டிப்ளமசிய உபயோகப்படுத்தி பாலிடிக்ஸ்ல ஜெயிக்கணும்னு பாக்குறாரு. ஜெய்சங்கர் சார், இப்பெல்லாம் டிப்ளமேட்டை விட அதிகமா நீங்க பொலிட்டீஷியன் தான் ஒத்துக்கிட்டீங்க. G20யோட வெற்றிகளை பத்தி பல கதைகள் நாங்க கேட்டிருக்கோம். அமெரிக்காவோட பிரசிடென்ட் ஜோ பைடனும் பாராட்டினாரு. ரஷ்யாவோட பிரசிடென்ட்டும் பாராட்டியிருக்காரு. அவர் அங்க வரல, ஆனாலும் பாராட்டியிருக்காரு. நான் படிச்ச வரைக்கும் இந்தியாவும் சிறப்பா வேலை பார்த்திருக்குன்னு சைனாவும் பாராட்டியிருக்காங்க. ஆனா நம்மளோட லல்லு யாதவ் சார் என்ன சொல்றாருன்னா,
இவ்வளவு செலவு பண்ணி காசை ரொம்பவே வீணாக்கிட்டாங்க, இதனால என்ன கிடைச்சதுங்கிறாரு. சார், நீங்க பாத்தீங்கன்னா லாலு யாதவ் சாருக்கு நாங்களாம் நிறையவே மரியாதை கொடுக்குறோம். அதோட நீங்க இந்த பைடன் புட்டின் பேரை சொன்னதுனால கூடவே லாலு யாதவ்ஜி பேரையும் சொல்லித்தான் ஆகணும். அதாவது இப்போ எங்களை பத்திலாம் இவங்க பாராட்டுறாங்க இல்லையா, இதுதான் நம்ம பாரதத்துக்கு என்ன கிடைச்சதுங்கிற உதாரணமா நான் பார்க்கறேன். ஆனா நீங்க ஒருவேளை சாதாரண மக்களோட பார்வையில இருந்து பாத்தீங்கன்னா, முதல் முறை G20ல அத ஸ்கில்ஸ் மேப்பிங்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு நாட்டிலையும், அதாவது நம்மள மாதிரி ஒரு நாட்டுல இளைஞர்கள் இருக்காங்க, அவங்க கிட்ட நிறைய டேலண்ட் இருக்கு. பல இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, பல ஆர்கிடெக்ட்ஸ் இருக்காங்க, பல டாக்டர்ஸ் இருக்காங்க, சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட்ஸ் இருக்காங்க. இந்த உலகத்தோட ஸ்கில்ஸ் மேப்பிங் நடந்துகிட்டு இருக்கு. இந்த G20 காரணத்தினால ஒரு வகையா பார்த்தா பாரத இளைஞர்களுக்கான ஒரு குளோபல் ஒர்க் ஸ்பேஸ் உருவாகுது, பல கனவுகள் திறக்குது. இது ஒரு உதாரணம். நான் உங்களுக்கு இன்னொரு உதாரணம் கொடுக்கறேன். இங்க வந்த நம்ம இன்டர்நேஷனல் விருந்தினர்கள் எல்லாம் பாரதத்தின் டேலண்ட பார்த்திருக்காங்க. சொல்ல போனா அந்த 2 நாட்கள்ல குறிப்பா அதிகமா பேசப்பட்ட விஷயம் என்னன்னா சந்திரயான் பத்தி தான். எல்லாரும் இத பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. சிலர் 5G பத்தி பேசினாங்க, சிலர் வேக்சினை பத்தி பேசினாங்க. ஆனா எல்லாரோட மைண்ட்லயும் அதிகமா இருந்த விஷயம், பதிஞ்ச விஷயம் என்னன்னா அது சந்திரயான் தான். அதை பத்தி தான் அதிகமா பேசினாங்க. இங்க வந்தவங்க திரும்ப போனதுக்கு அப்புறம் அவங்க என்ன யோசிப்பாங்க? நாம பாரதத்துக்கு போனோம், எவ்வளவு நல்ல ஆர்கனைசேஷன் இருந்துச்சு, பாரதத்துக்கு எவ்வளவு திறமை இருக்குன்னு பாப்பாங்க. அப்ப நம்மளை பத்தி அவங்க நினைப்பு எவ்வளவு மாறும்னு யோசிச்சு பாருங்க. ஃபைனலி உங்களுக்கு சொல்லணும்னா, நாங்க உருவாக்கின இந்த G20 சட்டசபையிலயோ இல்ல விஞ்ஞான் பவன்லயோ உருவாக்கினது கிடையாது. இது நம்மோட முழு தேசத்தை சார்ந்தது. 60 ஊர்களுக்கும் சொந்தமானது, எல்லா ஸ்டேட்டுக்கும் சொந்தமானது. இது மூலமா டூரிசமும் அதிகமாச்சு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வேலை வாய்ப்பும் அதிகமாச்சு, டூரிசம் அதிகமாச்சு. பாரதத்தோட திறமை எல்லாருக்கும் தெரியுது. அது மட்டும் இல்லாம ஏற்றுமதி இறக்குமதி ரெண்டுமே அதிகமாச்சு. இதை எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். இல்ல ரிசோர்சஸ் எடுத்துக்கங்க. பேங்கிங் செக்டார், பேங்க்ஸ் நிறைய டெவலப் ஆகியிருக்கு. ஒரு விஷயத்த உறுதியா சொல்லுவேன், ஒவ்வொரு ஃபீல்டுலயும் இந்த G20யோட இம்பாக்ட் இருக்கு. ஜெய்சங்கர் சார், சம்மிட் இதுக்கு முன்னாடியும் நடந்துகிட்டு இருந்துச்சு. இதுக்கு முன்னாடியும் பிரதமர்கள் இருந்திருக்காங்க. இந்த மாதிரி இருந்தது இல்லையே. ஆனா சம்மிட்ஸும் இந்த மாதிரி இருந்தது கிடையாது. இந்த விஷயத்த தேசம் முழுக்க பரப்பி இருக்கீங்க. இதன் மூலமா உங்களோட அரசியலை வளர்த்துக்கணும்னு, மோடிஜியோட இமேஜ் டெவலப் ஆகணும்ன்றதுக்காக தான் பண்றீங்களாமே. டெவலப் ஆகுறது பாரதம் மட்டும்தான். பாரதத்தோட இமேஜ் டெவலப் ஆகிட்டு இருக்கு. சில பேர் எனக்கு சோசியல் மீடியால இருந்து போட்டோஸ் அனுப்பியிருக்காங்க. இதுல எப்படி நாம சிம்பிளான பாரதத்தை காமிச்சுக்கிட்டு இருந்தோம், இப்ப நீங்க எப்படி டெவலப்பான பாரதத்தை காட்டுறீங்க அப்படிங்கிற போட்டோஸும் இருக்கு. அந்த போட்டோஸை காட்டணும்னு நினைக்கிறேன். அதுல வெளிநாட்டுல இருந்து விருந்தினர்கள் வரும்போது பாரதத்தை எப்படி காட்டினீங்கன்னு பார்க்கலாம். இந்த போட்டோவை எனக்கு ஒரு வியூவர் அனுப்பினாரு. அவர் என்ன சொன்னார்னா, இதுக்கு முன்னாடி ஃபாரினர்ஸ் வரும்போது அவங்களுக்கு இந்த மாதிரி தான் பாரதத்தை காட்டுவாங்களாம். ஆனா இப்ப நீங்க காட்டுற பாரதம் முற்றிலுமா வேறுபட்டிருக்கு. அப்ப அதையும் காட்டுங்களேன். சரி, அதையும் நிச்சயமா உங்களுக்கு காட்டுறேன். இதோ இந்த போட்டோஸ் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நிதிஷ்குமாரோட பார்ட்டி ஆளுங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க பீகாரை பத்தி தான் காமிச்சிருக்கீங்க, நலந்தா யூனிவர்சிட்டி பத்தி காமிச்சிருக்கீங்க, அப்ப எல்லா கிரெடிட்ஸும் நிதிஷ்குமாருக்கு தான் கிடைக்குங்கிறாங்க. ஒருவேளை எல்லாரும் கிரெடிட் வாங்கிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அது நாட்டுக்கு நல்லது தானே. அப்படின்னா இப்ப நடந்தது எல்லாமே இந்த நாட்டோட நல்லதுக்குன்னு அவங்க ஒத்துக்கிற மாதிரி தானே. இந்த விஷயத்தினால நம்ம நாட்டுக்கு வளர்ச்சி வரும், நாடு டெவலப் ஆகும்னு சொன்னா நல்ல விஷயம் தானே, பெருமையான விஷயம் தானே. G20 சாயங்காலம் நடந்துகிட்டு இருக்கும்போது நாங்க சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். அப்ப அங்க தமிழ்நாட்டோட சீஃப் மினிஸ்டர் இருந்தாரு, ஸ்டாலின் சார் இருந்தாரு. அவரும் நானும் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தோம். அப்ப நான் அவர்கிட்ட இத பத்தி எல்லாம் கேட்டேன். அவரு ரொம்பவே பெருமையா பேசினாரு. நம்ம நாட்டுல 10 ஈவென்ட்ஸ் நடந்திருக்கு, ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா நடந்தது. அதுன்னு அவர் சொன்னாரு. என்ன கேட்டீங்கன்னா நீங்க அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம், இல்ல மம்தாஜி கிட்ட கேளுங்க, இல்லனா நம்ம ராஜஸ்தான் சீஃப் மினிஸ்டர் அசோக் கெஹ்லாட் கிட்ட கேளுங்க.
அவரு இங்க வரல, ஆனா இதே மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ் நடக்கணும்னு அவரு சொல்லியிருக்காரு. ராஜஸ்தான்லயும் நீங்க நடக்கணும்னு அவங்கள சொல்லியிருக்காரு. பாராட்டி அவங்களுக்கு பிரச்சனை வர வைக்க போறீங்க. இல்ல அப்படிலாம் இல்ல. நான் அரசியலுக்குள்ள, ஆனா நான் ஒரு பாலிட்டிஷியன் இல்லைங்கிறது உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். சில நேரங்கள்ல எனக்குள்ள என்ன இருக்கோ அதை நான் அப்படியே வெளிப்படையா சொல்லிடுவேன். நீங்க உங்களோட டபுள் ரோல நல்லாவே யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கிரெடிட் எல்லாருக்குமே எங்க கிடைக்கும். கிடைக்குது? கெஜ்ரிவால் என்ன சொல்றாருன்னா, டெல்லியை நாங்க கிளீன் பண்ணோம், மினுக்க வச்சோம், இந்த கிரெடிட்டும் கிடைக்கலன்றாரு. இல்ல, இங்க பாருங்க, கிரெடிட் முழு நாட்டுக்குமே கிடைச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா இந்த தேசத்தோட தலைவர் யாரு? பிரதமர் தானே. சோ அவருக்கு தானே அதிகமா கிடைக்கும். நேச்சுரல்ல. பிரதம மந்திரிக்கு கிரெடிட் கிடைக்கும் போது இவருக்கும் அந்த கிரெடிட் கிடைச்ச மாதிரி தானே. நாமளும் அவருக்கு துணையா இருக்கோம்ல. பிரதமர் மோடிஜி இதுல எப்படி நடந்துகிட்டாரு, எப்படி இருந்தாருன்னு சொல்லக்கூடிய ஒரு வீடியோ என்கிட்ட இருக்கு. அது உங்களுக்கும் ஆடியன்ஸ்க்கும் காட்டுறேன், பார்க்கலாம். இப்ப நீங்களே எங்களுக்கு சொல்லுங்க, மோடிஜி இத்தனை வேற வேற நாடுகள், வேற வேற மக்களை, வேற வேற மொழிகள் பேசுறவங்கள எல்லாரையும் செட் பண்ணிக்கிட்டாரா? அதான் உண்மை. உண்மைதான் சார். முதல் விஷயம், மோடிஜி யார சந்திச்சாலும் ஏதாவது ஒரு காமன் பாயிண்ட் அவர் தேடி கண்டுபிடிச்சிடுவாரு. நான் அவர் கூட இந்த உலகத்தை சுத்த ஆரம்பிச்சு 10 வருஷம் ஆயிடுச்சு, ஆல்மோஸ்ட் 10 years. நான் பார்த்த வரைக்கும் இந்த 10 வருஷத்துல இவர் அது பிரதமர் ஆகும்போது, இது உங்களுக்கே நல்லா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், மக்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா, வெளிநாட்டை பத்தி அந்த மொழிகளை பத்தி இவருக்கு ஒண்ணுமே தெரியாது, இவரெல்லாம் என்ன பண்ண போறாரு, எப்படி என்ன செஞ்சிட போறாரு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அவர் தான் இப்ப அவரோட சக்சஸ் என்னன்னு நாம இப்ப பாத்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கான காரணம் அவர் ரொம்ப ஒற்றுமையோட, ரொம்ப ஓப்பன் மைண்டடா இருக்கிற ஒரு தலைவர். மக்களோட கனெக்ட் ஆகணும்னு நினைக்கிறாரு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஜோ பைடன், மோடிஜியும் ட்ரம்பும் நண்பர்கள்னு நாங்க நினைச்சோம். ஜோ பைடன் ட்ரம்ப தோக்கடிச்சிட்டு வந்தாரு, ஆனா இப்ப இவருக்கு நண்பர் ஆயிட்டாரு. அப்படின்னா இப்ப உங்களுக்கு புரியுது இல்ல? அதுதான் மோடிஜி. இதுதான் அவருடைய சிறப்பு அம்சம். நீங்க ஜோ பைடனை பத்தி பேசுறீங்க, ஆனா அதுக்கு முன்னாடி ஒபாமாவும் இருந்தார். இது மோடிஜியோட கேரக்டர். அவர் அப்படித்தான். அவர் யாரு கூட பரிச்சயம் ஏற்படுத்திக்கிட்டாலும் உங்களுக்கே அவரை பத்தி ரொம்ப நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். டொனால்ட் ட்ரம்ப் கூட எப்படி அவரு நண்பன் ஆனார்னு என்கிட்ட சொன்னாரு. அப்புறம் எப்படி ஒயிட் ஹவுஸ் காட்டினாருன்னு சொன்னாரு. ஆனா ஜோ பைடன் கிட்ட எப்படி நண்பன் ஆனாருன்ற சொல்லுங்க. முதல்ல அவங்க 2014 தான் சந்திச்சாங்க. அந்த நேரத்துல ஜோ பைடன் வைஸ் பிரசிடென்டா இருந்தாரு. அப்பதான் மோடிஜி முதல் முறையா பிரைம் மினிஸ்டர் ஆகியிருந்தாரு. மேல பிரதமரானாரு. நாங்க செப்டம்பர்ல யுஎஸ் போனோம். அப்ப நான் அமெரிக்காவோட அம்பாசிடரா இருந்தேன். அவங்க 2 பேருக்கும் ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி இருந்தது. ஜோ பைடனும் இவரை மாதிரி தான் ரொம்ப ஓப்பன் மைண்டட் பர்சன். அவரு ரொம்ப ஓப்பனா இருக்கும். அவர் மனசுல என்ன தோணுதோ அதைத்தான் அவரு அப்படியே சொல்லுவாரு. அப்போதுல இருந்து தான் அவங்க பேச ஆரம்பிச்சாங்க. அவரு மோடிஜிக்காக ஒரு லஞ்ச் ஹோஸ்ட் பண்ணாரு. அதுக்கப்புறம் ஜோ பைடன் 2020 நடந்த எலெக்ஷன்ஸ்ல பிரசிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் ஏற்கனவே அவங்களுக்குள்ள அந்த நட்பு இருந்ததுனால அப்ப ஆரம்பிச்ச அந்த பாசிட்டிவ் இம்பாக்ட் தான். அப்ப அவங்க 2 பேரும் சந்திச்சு பேசிக்க ஆரம்பிச்சதுல இருந்து அந்த நட்பு இன்னைக்கும் அப்படியே நல்ல விதமா தொடருது. நீங்களே பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஆரம்பத்துல இருந்தே அவரு பிரசிடென்ட் ஆனதுல இருந்தே அப்போ முதல் மீட்டிங், அது கோவிட் டைம், முதலா விர்ச்சுவல் மீட்டிங் தான் நடத்த முடிஞ்சது. அந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங் அது அவரு மோடிஜி கூட தான் பண்ணினாரு. அதாவது குவாடுன்னு ஒரு குரூப் இருக்கும், அது மூலமா தான் பண்ணாரு. அவங்க 2 பேரும் எப்ப மீட் பண்ணிக்கிட்டாலும் சரி, அவங்க 2 பேருமே பாலிடிக்ஸ்ல நிறைய அனுபவம் இருக்கிறவங்க. அதாவது இன்னைக்கு இருக்கிற இந்த டெமோக்ராட்டிக் பாலிடிக்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா, இந்த ஜனநாயக அரசியல் எடுத்துக்கிட்டீங்கன்னா மோடிஜி எல்லாரையும் விட சீனியரா தான் இருப்பாரு. ஐ மீன் இந்த பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டருங்கிற அடிப்படையில் சொல்றேன்.
ஆனா ஒருவேளை முழு பாலிடிக்ஸோட அனுபவத்தை பார்த்தீங்கன்னா ஜோ பைடனுக்கு நிச்சயமா 50 வருஷ அனுபவம் இருக்கு. அவரு ரொம்ப சின்ன வயசுலயே செனேட்டர் ஆயிட்டாரு. அதோட அனுபவம் வாய்ந்த பாலிட்டிஷியன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த கனெக்ஷன், 2 பேரும் இந்த டெமோக்ராட்டிக் பாலிடிக்ஸ்ல அமெரிக்கா பிரசிடென்ட் சம்மிட் நடந்துட்டு இருக்கும்போது எழுந்து வந்து மோடிஜி கிட்ட வந்து அவர்கிட்ட வந்து ஆட்டோகிராஃப் கொடுங்கன்னு கேக்குறது, அமெரிக்கன் பிரசிடென்ட் இப்படி சொல்றதுங்கிறது பெரிய விஷயம் இல்லையா? அவர் இன்னொரு விஷயமும் சொன்னாரு. ஜப்பான்ல இந்த ஆட்டோகிராஃபை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போது இவரோட பாப்புலாரிட்டி ரேட்டிங் பாருங்க, அங்கிருந்த மத்த பொலிட்டிக்கல் லீடர்ஸும் அதை உணர்றாங்க. ஒருவேளை 10 வருஷத்துக்கு அப்புறமும் பாப்புலாரிட்டி ரேட்டிங் 70% அதிகமா இருக்குன்னா அது ரொம்ப பெரிய விஷயம்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. சரிதானே? நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்ன மாதிரி இதெல்லாம் மிகப்பெரிய ரெஸ்பெக்ட். இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்கெல்லாம் பாரதத்துக்கு வரும்போது, பாரதத்தை பத்தி படிக்கும்போது, பாரதத்தை பத்தி தெரிஞ்சுக்கும்போது 10 வருஷத்துல என்ன வளர்ச்சிகள் நடந்திருக்குன்னு அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. வளர்ச்சிக்கான காரணத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்க. வளர்ச்சிக்கான காரணம் என்னன்னா, இன்னியோட நிலைமை நமக்குள்ள இருக்கிற செல்ஃப் கான்பிடன்ஸ் அதிகமாயிருக்கு. நம்மளோட திறமை தான் அதுக்கு காரணம். எல்லாத்த விட முக்கியமான விஷயம் லீடர்ஷிப். இட்டாலியோட பிரைம் மினிஸ்டர் இருக்காரு, அவரோட சேர்த்து மோடிஜியோட போட்டோ ரொம்பவே வைரல் ஆயிட்டு இருக்கு. அதோட அவரு என்ன சொல்றாருன்னா, நரேந்திர மோடி இஸ் த மோஸ்ட் லவ்ட் லீடர் இன் த வேர்ல்ட். பல நாடுகளை சேர்ந்த தலைவர்களுக்கு இன்னைக்கு நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடிஜி ஒரு ரோல் மாடலா இருக்காரு. அவங்க எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவரு ரொம்ப திறமையானவர், ரொம்ப தைரியமானவர், நல்ல விதமா டீல் பண்றாரு. பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் வந்துச்சு, இவரு அதை எதிர்த்து நின்னாரு. இவருடைய பிரம்மாண்டமான எண்ணங்கள், இப்பெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா உலகம் ரொம்ப டெக்னிக்கலா ஆகிட்டு இருக்கு. அவங்க எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, மோடிஜிங்கிற இவரு இந்த உலகத்துல இப்ப நமக்கு மத்தியில இருக்கிற தலைவர்கள் டெக் சாவியா யாரு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அதுலயும் முதல்ல இவரோட பேரு தான் வரும். சோ எந்த நாடா இருந்தாலும் அதன் தலைவர்கள், மற்றபடி பப்ளிக்கும் கூட அவங்கவங்க பார்வையில இருந்து தான் பாக்குறாங்க, அவங்கவங்க கண்ணோட்டத்துல இருந்து தான் பாக்குறாங்க. உலகம் முழுக்க மோடிஜியோட மகிமைங்கிறது பரவி இருக்கு. எல்லாரும் ஏதோ ஒரு விஷயத்துல அவர் கூட கனெக்ட் ஆகுறாங்க. ஹெட் ஆஃப் த ஸ்டேட்ஸ் உங்களை பார்க்கும்போது, பிரைம் மினிஸ்டர்ஸ் உங்களை பார்க்க வரும்போது மோடிஜி என்ன சொல்லுவாரு? பாருங்க, என்ன பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, எல்லாரும் வருவாங்க, எல்லாரும் அவரை பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. நான் ஒரு டைம் மேனேஜர் மாதிரி ஆயிட்டேன். இவங்களெல்லாம் எப்படி அவரை மீட் பண்ண வைக்கலாம், எப்படி ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். எல்லாருக்கும் அவரை பார்க்கணுங்கிற ஆசை இருக்கு. உங்க எல்லாருக்கும் தெரியும், G20யோட அந்த ஆர்டர் வந்துச்சு. அதுக்கப்புறம் அது அவங்களுக்கு போய் சேர்ந்துச்சு. லூலாக்கு கொடுத்துட்டாங்க. அதோட எங்க வேலை அங்க முடிஞ்சது. ஆனா அதுக்கப்புறம் வந்தவங்க எல்லாரும், அதாவது மத்த லீடர்ஸ் எல்லாருமே அங்கேயே இருந்து அவர் கூட 1-to-1 மீட்டிங் பண்ணணும்னு நினைச்சாங்க. சோ அன்னைக்கு எங்களோட அந்த நிகழ்ச்சி ரொம்ப நேரம் நடந்துச்சு. நைட் வரை எக்ஸ்டெண்ட் ஆச்சு. வந்தவங்க எல்லாரும் அவரை பார்த்துட்டு தான் போனாங்க. ஆஸ்திரேலியாவோட PM மோடி இஸ் த பாஸ்ன்னு சொல்றாருன்னா கண்டிப்பா ஏதாச்சும் இருக்கும்ல? அப்படி அவர் சொல்ற அளவுக்கு மோடிஜி அப்படி என்ன டயலாக் சொல்லியிருப்பாரு? அது ஒன்றும் டயலாக் கிடையாது. மோடிஜி அவருடைய டயலாக அவரே ரேடியேட் பண்ணுவாரு. பாஸ் மாதிரி தான் தெரிவாரு. உங்களுக்கு அப்படி தெரியலையா? சவுதி அரேபியாவோட பிரின்ஸ் சல்மான், அவரு சிரிக்கிறத யாருமே பார்த்ததில்ல. ஆனா மோடிஜி கூட இவரு விழுந்து விழுந்து சிரிக்கிறாரு. இன்னைக்கு இருக்கிற சவுதி அரேபியாவோட இளவரசர் அவரு தன்னைத்தானே சவுதியோட மாடர்னைசரா தான் தன்னை பார்த்துக்கிறாரு. அந்த நாட்டை பத்தி இதுக்கு முன்னாடியெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா இவரு பல ஃபீல்டுல பல வளர்ச்சிகளை கொண்டு வந்திருக்காரு. விமென்ஸ் ரைட்ஸ் கொடுக்கறது, ஃப்ரீடம் கொடுக்கறது, அதுக்கப்புறம் அங்க புது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்கி இருக்காங்க, புது ஊர்களை உருவாக்கி இருக்காங்க. இப்ப சவுதி அரேபியாவை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய growth நடந்துகிட்டு இருக்கு. அப்புறம் இந்த மாதிரி ஆளுங்களை இந்த உலகம் முழுக்க பார்த்தா பல ரோல் மாடல்ஸ் இருக்காங்க. பல பேரோட பொலிட்டிக்கல் ரெவல்யூஷன்ல இருந்து, அனுபவங்கள்ல இருந்து நமக்கு சிலது கிடைக்கும். அப்ப அவர் என்ன நினைச்சாருன்னா, இங்க டிஜிட்டலா ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்றேன். நான் இந்த உலகத்துல பல இடங்களுக்கு போகும்போது நம்ம பாரதத்துல நடக்கிற வளர்ச்சி, குறிப்பா இந்த டிஜிட்டல் வளர்ச்சிங்கிறது, இத பத்தி இந்த உலகம் ரொம்ப கியூரியஸா கவனிச்சுக்கிட்டு இருக்கு. மக்கள் இத பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறாங்க.
பல நாடுகள் கிட்ட வேக்சின் இருந்துச்சு. நீங்க எப்படி வேக்சினேஷன் பண்ணீங்க? ஏன்னா வளர்ந்த நாடுகளால கூட, பெரிய நாடுகள் அவங்களால கூட வேக்சினேஷனை ப்ராப்பரா பண்ண முடியல. ஆனா இப்ப நம்ம நாட்டை முத்ரால எல்லாருக்கும் லோன்ஸ் கிடைக்குது. ஒருவேளை 40 கோடி மக்களுக்கு லோன் கிடைக்குதுன்னா, அன்ன யோஜனால எல்லாருக்கும் சாப்பாடு கிடைக்குது. 80 கோடி மக்களுக்கு சாப்பாடு கிடைக்குது. இங்க இருந்து நம்ம நாட்டுல வந்த லீக்கேஜ் எல்லாம், அதாவது நம்ம அரசியல் பாரம்பரியத்துல அவங்களுக்கு கிடைச்ச லீக்கேஜ் எல்லாம், அந்த லீக்கேஜ் எல்லாம் இப்ப இல்ல. அதனால அதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. மத்த நாட்டோட தலைவர்கள்கிட்ட பேசும்போது எங்க ஊர்லயும் நாங்க நிறுத்தணும்னு பாக்குறோம். அதை நீங்க எப்படி பண்ணீங்க, அதுக்கான டெக்னாலஜி என்னன்னு என்ன கேட்கறாங்க. நான் அதுக்கும் காரணம் மோடிஜி தான் சொன்னேன். டெக்னாலஜி மோடிஜி தான். அந்த போட்டோவை முழு உலகமும் பார்த்திருக்கு. 20க்கும் மேற்பட்ட நாடுகளோட ஹெட் ராஜ்காட்ல 4 பக்கமும் நின்னுகிட்டு இருக்காங்க. அப்ப எல்லாரும் அங்க வரும்போது மோடிஜியும் ஜோ பைடனும் அங்க இருக்காங்க. மத்தவங்க எல்லாம் பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. ராஜ்காட்டுக்கு எல்லாரையும் கூட்டிட்டு போகணுங்கிற ஐடியா யாரோடது? இல்ல, அது ராஜ்காட்ல 2 விஷயம் இருக்கு. இது மோடிஜியோட ஐடியா தான். ஏன்னா காந்திஜியை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் இந்த உலகத்தோட பெரிய ஐகானிக் ஃபிகர். ஸோ இவங்கெல்லாம் நம்ம நாட்டுக்கு வரும்போது நம்ம நாட்டோட மிகப்பெரிய தலைவர் மகாத்மா காந்திக்கு அஞ்சலி கொடுக்க அங்க போகிறது நல்லா இருக்குன்னு தோணுச்சு. எனக்கு இது ரொம்ப இயல்பான விஷயமா தோணுச்சு. அவங்களுக்கும் அப்படிதான் தோணுச்சு. அதோட அங்க வந்த நிறைய பேரு இத நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா நாங்க இவரை பத்தி கேள்விப்பட்டிருக்கோம், இவருடைய போட்டோஸ பார்த்திருக்கோம். இப்ப நாங்களே நேர்ல போய் அவருக்கு அஞ்சலி செலுத்தினதுனால எங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல ஃபீல் கிடைச்சது. இத பத்தி லாஸ்ட் அந்த 3rd செஷன்ல அவங்க எல்லாருமே நிறையவே பேசினாங்க. காங்கிரஸோட தலைவர் என்ன சொல்றாருன்னா, மகாத்மா காந்தியையும் மோடிஜி அப்சர்வ் பண்ணிக்கிட்டு தான் சொல்றாங்க. அட, அவங்கள நான் என்னன்னு சொல்றது? பேசுறவங்க பேசிக்கிட்டே தான் இருக்க போறாங்க, வேலை செய்யறவங்க செஞ்சுட்டு தான் இருக்க போறாங்க. ஸோ பாத்தீங்கன்னா இதே விஷயத்தை இதுக்கு முன்னாடி சொன்னதை நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்றேன். இந்த G20ங்கிற விஷயம் அரசியல் விஷயம் கிடையாது. இது தேசம் சம்பந்தப்பட்ட விஷயம். நாம எல்லாருமே, அதாவது இந்த நாட்டு குடிமகன்கள் எல்லாருமே இத பத்தி ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ணி அரசியல் விஷயம் தான். ஏன்னா அதனாலதான் எதிர்கட்சி தலைவர்கள்லாம் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதீர் ரஞ்சன் சௌத்ரி, நீங்க ஏன் அங்க போனீங்கன்னு மம்தா பானர்ஜி கிட்ட கேக்குறாரு. அதுவும் அங்க போனது மட்டும் இல்லாம அமித்ஷா, யோகி ஆதித்யநாத் கூட டேபிள் ஏன் உட்காந்தீங்கன்னு கேக்குறாங்க. இங்க பாருங்க, இது டெமோக்ரஸி. இது ஒரு டெமோக்ராட்டிக் நாடு. பல அரசியல் பார்ட்டிகளும் ஆட்களும் சேர்ந்து வேலை செஞ்சாகணும். ஒன்னா உட்காந்து சாப்பிடுறாங்க. அவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இந்த இவெண்ட்டுக்கெல்லாம். சிலரோட எண்ணங்கள் எவ்வளவு குறுகி இருக்குன்னா, இந்த நேரத்துல நாட்டோட வளர்ச்சியை நினைச்சு நாம எல்லாருமே பெருமைப்படணும். ஆனா அதையும் நீங்க அரசியல் ஆக்கிட்டீங்கன்னா இதுக்கு நான் என்ன பதில் சொல்ல முடியும்? சசி தரூர் ஒரு டிப்ளமேட். ஏன்னா அவரு முழு உலகத்தையும் சுத்தி இருக்காரு. அவர் என்ன சொன்னாருன்னா, இவர் ரொம்ப நல்லா வேலை பார்த்தாருன்னு. ஆனா இதோட பலனை நீங்க அரசியல்ல உபயோகப்படுத்திப்பீங்க, அத மத்த விஷயத்திலயும் உபயோகப்படுத்திப்பீங்கன்றாரு. 2024 இவராலதான் அதிக ஓட்டு கிடைக்கும்னு சொல்றாரு. 2024 நடக்க போற எலெக்ஷன் அது அரசாங்கத்தோட ரெக்கார்டு என்னன்னு தான் காட்ட போகுது. டெமோக்ரஸில இப்படித்தானே நடக்கும், சொல்லுங்க. சோ எனக்கு என்ன தோணுதுன்னா, 2024 நடக்க போற எலெக்ஷன்ஸ்ல கவர்மெண்ட் ரெக்கார்ட் படி அவர் பண்ண நல்ல காரியங்களுக்காக பாரத நாட்டோட மக்கள் அவங்க பிளெஸ்ஸிங்ஸ கொடுப்பாங்க. ஆனா எலெக்ஷன் நடக்கும்போது நாங்க எதுவுமே பண்ணாம இருக்கணுங்கிறது இதுக்கு அர்த்தம் இல்ல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு காலத்துல நம்மோட எண்ணங்கள் பெருசா இல்ல. நாம பண்ணிக்கிட்டு இருந்த வேலையெல்லாமே ரொம்ப மினிமமா தான் இருக்கும். ரொம்ப பயந்துகிட்டே தான் பண்ணுவோம். பெருசா நம்மகிட்ட கான்ஃபிடன்ஸ் எதுவும் இருக்காது. ஆனா இப்ப காலம் மாறிடுச்சு. ஆனா பாலிடிக்ஸ் மட்டும் மாறல. அதாவது வெறும் மோடிஜியோட அரசாங்கம் மட்டும் மாறல, மொத்த பாரதமுமே மாறி இருக்கு. ஜெய்சங்கர் சார், எதிர்கட்சியோட பிரச்சனையே இதுதான். முதல்ல சந்திரயானோட நல்ல பேரும் மோடிஜிக்கு கிடைச்சது. G20யோட பேரும் இவருக்கு கிடைச்சது. ராமர் கோயிலோட நல்ல பேரும் இவருக்கு தான் கிடைக்கும். கண்டிப்பா அரசியல ஜெயிச்சிருவாருன்றாங்க. இங்க பாருங்க, இத அவங்களும் யோசிக்கணும், நாங்களும் யோசிச்சு பார்க்கறோம். நல்ல பேர் ஏன் கிடைக்குது? இத பாருங்க, எல்லா வேலையும் தானாவேலாம் நடந்துடாது. G20ல நாம ஜெயிச்சோம்னா
நிறைய பேர் அதுக்காக கஷ்டப்பட்டிருப்பாங்க இல்லையா? முழு உலகமே ஜாயிண்ட் டிக்ளரேஷன்லாம் நடக்க வாய்ப்பில்லைன்னு சொல்றாங்க. சரி, நாம அதை பத்தியே பேசுவோம். திரும்ப திரும்ப இதையே தான் சொன்னாங்க, ஜாயிண்ட் டிக்ளரேஷன்லாம் நடக்காதுன்னு. அது ரொம்ப கஷ்டமான வேலை தான். அதாவது இன்னைக்கு உலகம் இருக்கிற சூழ்நிலையில எல்லாரையும் ஏத்துக்க வைக்கிறதுங்கிறது அவ்வளவு சுலபம் கிடையாது. அதோட சம்மிட் நடக்கிற 2-3 நாட்களுக்கு முன்னாடி நெகோசியேஷன்ஸ் நடந்துட்டு இருக்கும்போது, அப்ப எங்க டீமோடது முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இல்ல, 1 மணி நேரம் கழிச்சு பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. இப்படியே தான் அது நடந்துகிட்டு இருந்தது. சோ ஃபைனலி என்ன ஆச்சுன்னா, நாங்க அதை எப்படியாவது கன்க்ளூட் பண்ணி ஆகணும். சில நாடுகள் மட்டும் ஒத்துக்கல. சோ அவங்களோட ஹையஸ்ட் லெவல்ல அவங்கள பேச வைக்கணும்னு நினைச்சேன். சரியா பேசி இது நம்ம எல்லாரோட நன்மைக்காகவும் தான் புரிய வைக்கணும்னு நினைச்சேன். ஏன்னா நாம அந்த உக்ரைன் பிரச்சனையில ஒரு தீர்வு கொண்டு வரலன்னா நம்ம கிட்ட இருக்கிற மற்ற வேலைகளையும் நம்மளால வெற்றி பெற முடியாது. சோ அது ரொம்ப கட்டாயமா இருந்ததுனால என்னோட டீம் நேர மோடிஜி கிட்ட போய் பேசுங்கன்னு சொன்னாங்க. அப்ப நான் அவர்கிட்ட போய் இந்த 4 பேர் இருக்காங்க, நீங்க கண்டிப்பா அவங்க 4 பேர்கிட்டையும் பேசி ஆகணும்னு சொன்னேன். அவரும் போய் பேசினாரு. அதுக்கப்புறம் எல்லாரோட பொதுவான கருத்துன்னு டிக்ளேர் பண்ணாங்க. அது மோடிஜி பேசினதுனாலதான் ஜாயிண்ட் டிக்ளரேஷன் நடந்துச்சுன்னு எங்களுக்கு முதல்ல தெரியுது. இல்ல, அதான் அது அந்த நடந்துட்டு இருக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய லவுஞ்ச் இருக்கும். இந்த இடத்த விட ஒரு 2-3 மடங்கு பெருசா இருந்தது. மீட்டிங் ஆரம்பிக்கும் போது எல்லாரும் அங்க இருந்தாங்க. இப்ப அவரே போய் ஒவ்வொருத்தர்கிட்டையும் அவரே நேர்ல பேசினாரு. அதாவது இந்த லீடர்ஸ் கிட்ட எல்லாம் பேசினாரு. அவரு எல்லாருக்கும் எடுத்து சொல்லி புரிய வச்சாரு. அதாவது இந்த விஷயத்துல நீங்க எல்லாரும் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டாதான் நல்லது, இதை அக்செப்ட் பண்ணிக்கங்கன்னு அவர் எல்லார்கிட்டையும் சொன்னாரு. ஏன்னா இதனால நம்ம எல்லாருக்குமே ஒட்டுமொத்தமா பெனிஃபிட் தான். அப்புறம் நீங்க ஒத்துக்காததுனால நீங்க சொல்ற அந்த ஒரு வார்த்தையினால இந்த மொத்த ப்ராசஸையுமே நாம நிறுத்தி ஆகணும்னு சொன்னாரு. எனக்கு தெரிஞ்சு அங்க இருந்த லீடர்ஸ் எல்லாருக்குமே அவங்கவுங்களுக்கு தனித்தனி ஒப்பீனியன் இருந்துச்சு. ஆனா மோடிஜி மேல அவங்க எல்லாருக்குமே பர்சனலா ஒரு ரெஸ்பெக்ட் இருந்துச்சு. இதுக்கு முன்னாடியெல்லாம் நான் 40 வருஷமா இந்த ப்ரொஃபஷன்ல இருக்கேன். நாம எல்லா விஷயத்துக்கும் அமெரிக்காவை தான் அண்ணாந்து பார்ப்போம், இல்லனா ரஷ்யாவை அண்ணாந்து பார்ப்போம். அவங்களோட லீடர்ஸ் என்ன பண்றாங்களோ அதுதான் சரி. எல்லாரும் கண்ணை மூடிக்கிட்டு அவங்க பின்னாடி நடந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப ரோலே நீங்க மாத்திட்டீங்க. நீங்க காலம் மாறிடுச்சுன்னு சொல்றீங்க, அப்படித்தானே? அது மாறிடுச்சுதான், நானும் ஒத்துக்கிறேன். அதாவது இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது அது காலம் மாறிடுச்சா இல்ல நீங்களே மாத்திட்டீங்களா? நீங்க டிப்ளமேட் கிட்ட கேக்குறீங்களா இல்ல பொலிட்டிஷியன் கிட்ட கேக்குறீங்களா? இப்ப என் முன்னாடி இருக்கிறது 2 in 1 ஆச்சே. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சில விஷயங்கள் மாறி இருக்கு, சில விஷயங்கள் மாற்றப்பட்டு இருக்கு. ஆப்போசிஷன் பார்ட்டிலாம் என்ன சொல்றாங்கன்னா, சமிட் எல்லாம் எங்க கவர்மெண்ட் இருக்கும்போது கூட தான் நடந்துச்சு. பை சான்ஸ்ல தான் இது மோடிஜி பிரதமரா இருந்த சமயத்துல தான். அப்படி இல்ல. அது 40 வருஷமா நீங்க இந்த ப்ரொஃபஷன்ல இருக்கீங்க, நானும் 40 வருஷமா இருக்கேன். இந்த மாதிரி சம்மிட் எப்ப நடந்திருக்கு? ஏன்னா இதுக்கு முன்னாடி சம்மிட் 1983 நான் அலையன்ஸ் சமிட். நான் அங்க இருந்தேன். நான் அப்ப ஜூனியர் ஆபீசரா இருந்தேன். அது நடக்கும்போது நான் அங்கதான் இருந்தேன். அந்த நேரத்துல நம்ம இந்தியா, இப்ப இருக்கிற இந்தியா நடுவுல நிறைய மாற்றங்கள் வளர்ச்சிகள் வந்திருக்கு. சோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த நாடும் மாறி இருக்கு. நம்மோட திறமைகளானது அதுவும் அதுலயும் நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. நம்ம நம்பிக்கையிலையும் மாற்றங்கள் வந்திருக்கு. தலைவர்கள் மத்தியிலும் மாற்றம் வந்திருக்கு. மக்கள்ல இருந்து யாராவது கேள்விகள் கேட்கணும்னா உங்களோட 1-2 கேள்விகளை கேட்கலாம். Sir, I want to ask USA and Russia ரெண்டுமே different countries. இதுல பேலன்ஸ் எப்படி மெயின்டைன் பண்றீங்க? உலகத்துல இப்பெல்லாம் நிறைய விவாதங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதுவும் உக்ரைன்னால. உண்மையை சொல்லணும்னா இது உண்மையிலேயே எனக்கு மிகப்பெரிய சவாலா இருந்துச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு இண்டிபெண்டன்ட் ஸ்டான்ஸ் தான் எடுப்பேன். மக்கள் யாருக்குமே நான் இந்த பக்கமோ இல்ல அந்த பக்கம்ன்ற மாதிரி யாருக்கும் எதுவும் தோணக்கூடாது. இண்டிபெண்டா இருக்கிற மக்கள் என்ன சொல்ல நினைக்கிறாங்களோ அது எல்லாத்தையுமே நான் கேட்டேன். அவங்களுக்கு பேசுறதுக்கான உரிமையையும் மரியாதையையும் கொடுக்கணும்னு நான் நினைச்சேன். உக்ரைன் வார பத்தி நீங்க பேசுனீங்க. உக்ரைன் வார்ல பாத்தீங்கன்னா இதுல ஒரு பக்கம் யூரோப் இருக்கு, ஒரு பக்கம் அமெரிக்கா இருக்கு, அதோட ஒரு பக்கம் ரஷ்யா இருக்கு. இப்ப மோடிஜியால
புதினுக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல, மோடிஜினால யூரோப்பியன் மக்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல, மோடிஜி பண்ணதால அமெரிக்கன் மக்களும் எந்த கோபமும் படல. எல்லாருக்கும் துணையா இருக்கணும், எல்லாரும் வளரணும். இப்ப நாம ஒரு சின்ன இடைவேளை எடுத்துக்கலாம். இடைவேளைக்கு அப்புறம் ஆப்கி அதாலத்துல டாக்டர் ஜெய்சங்கர் மேல கேள்விகளையும் வழக்குகளையும் தொடரலாம். ஆனா ராகுல்ஜி என்ன சொல்றாருன்னா, ஒரு முறை அவரு சைனாவை பத்தி உங்ககிட்ட பேசினாராம். ஜெய்சங்கருக்கு சைனாவை பத்தி உண்மையே தெரியலன்னு சொல்றாரு. ஒன்னு சொல்றவங்க கிட்ட குறை இருக்கணும், இல்ல கேட்கறவங்க கிட்ட குறை இருக்கணும். வெல்கம் பேக். ஆப்கி அதாலத்துல இன்னைக்கு நாம வழக்க நடத்திக்கிட்டு இருக்கிறது பாரதத்தோட ஃபாரின் மினிஸ்டர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர். ஆப்கி அதாலத்துல அடுத்த குற்றச்சாட்டு. ஆப்கி அதாலத்துல பாரதத்தோட ஃபாரின் மினிஸ்டர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் மேல போடப்பட்ட குற்றச்சாட்டு என்னன்னா, அவரு சீனாவை பார்த்து பயப்படுறாருன்னு. இப்போ இந்த குற்றச்சாட்டை யாரு சொல்றாங்கங்கிறத சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, நம்ம ராகுல் காந்தி சார் தான். அவரு சில நாட்களுக்கு முன்னாடி லடாக் போனாரு. அங்க அவரு பேங்காங் லேக்குக்கு போனாரு. நம்மளோட 1000 கிலோமீட்டர் நிலத்தை சீனா ஆக்கிரமிப்பு பண்ணிடுச்சு, சீனா அதை எடுத்துக்கிட்டாருன்னு சொல்றாரு. நீங்க எதுவுமே பண்ணலன்னு சொல்றாரு. அவரு பங்கான் சோ போனது ரொம்ப நல்ல விஷயம். இப்ப அவரு தூரத்துல ஒரு லேண்ட பார்த்தேன்னு சொன்னார்ல, அந்த லேண்டோட வரலாறு என்னன்னு சொல்றேன். 1959 சீனர்கள் வந்தாங்க. 1959-62க்கு நடுவில், அதாவது 3 வருஷத்துல அந்த ஏரியாவை ஆக்கிரமிச்சிட்டாங்க. 1962 நடந்த வாரில் அங்க ஒரு முக்கியமான இடம் இருக்கு, குல்நாக் ஃபோர்ட். அந்த இடத்த இப்ப ஆக்கிரமிக்கல, 1962 எடுத்துக்கிட்டாங்க. நாம சீனர்கள் அந்த லேண்டை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி, எல்லாத்துக்கும் முன்னாடி, ஒருவேளை நம்ம பாரதத்தோட இடம் ஒன்னு போயிடுச்சுன்னா, சொன்னது உண்மைதான், லேண்டு போயிடுச்சு, 38,000 கிலோமீட்டர் போயிடுச்சு. ஆனா 62ல நம்ம மோடிஜி தான் சீனா பிரசிடென்ட்டுக்கு கொடுத்ததா சொல்றாரு. 1962லயா? அப்படின்னா 2020ல, அப்ப நாம அந்த கோவிட் லாக்டவுன்ல இருந்தோம். அப்ப சைனா என்ன பண்ணாங்கன்னா, நமக்கும் அவங்களுக்கும் நமக்கிடையே 2 அக்ரிமெண்ட் இருந்துச்சு. சோ அந்த அக்ரிமெண்ட் படி 2 பக்கத்துல இருந்தும் மிலிட்டரி ஃபோர்ஸஸ், அதாவது அதிகமான மிலிட்டரி ஃபோர்ஸஸ் அந்த பார்டருக்கு கொண்டு வரக்கூடாது. இது நமக்குள்ள இருக்கிற எழுதப்பட்ட அக்ரிமெண்ட். ஒருவேளை ஃபோர்ஸஸ் அவங்க அப்படி கொண்டு வராங்கன்னா நமக்கு முதலியே தெரிவிக்கணும். இந்த அக்ரிமெண்ட் நாங்க போட்டது கிடையாது. அந்த நேரத்துல 30 வருஷத்துக்கு முன்னாடி நரசிம்மராவ் சார் இருக்கும்போது அந்த அரசாங்கத்தோடது. அதாவது கோவிட் நடந்துட்டு இருக்கும்போது நாம கவுண்டர் டிப்ளாய் பண்ண மாட்டோம்னு அவங்க நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மோடிஜி அப்ப முடிவு எடுத்துட்டாரு, ஒருவேளை சீனா கிட்டேந்து ஏதாவது ஆபத்து வருதுன்னு சொன்னா ஃபோர்ஸஸ டிப்ளாய் பண்ணணும்னு. அப்ப அவரு மொத்த ஏர்ஃபோர்ஸும் நம்மோட ரயில் சிஸ்டம் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி ஃபோர்ஸஸ டிப்ளாய் பண்ணாரு. அதோட ஏர்ஃபோர்ஸ்ல இருந்து மட்டும் 70,000, அதாவது நம்ம ஆர்மியில இருக்கிற 70,000 சோல்ஜர்ஸ் அவங்க ஏர்லிஃப்ட் பண்ணாங்க. நாம டேங்க்ஸையும் ஏர்லிஃப்ட் பண்ணோம், பெரிய பெரிய கன் அதெல்லாத்தையும் ஏர்லிஃப்ட் பண்ணோம், மொத்தமா எல்லாத்தையும் ஏர்லிஃப்ட் பண்ணோம். இந்த ஏப்ரல் நேரத்துல அங்க பனி விழும், இந்த ரோடுங்கெல்லாம் சரி இருக்காது. அதாவது உங்களுக்கு அங்க இன்னொரு விஷயம் தெரியுமா, பார்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, இத பத்தி யாருமே கண்டுக்கவே மாட்டாங்க. அப்ப யூபிஏ கவர்மெண்ட் இருக்கும்போது அந்த ரெக்கார்ட்ல பார்த்தோம்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒருவேளை நம்ம பார்டர் இப்படியே விட்டுட்டோம்னா சீனர்களால உள்ள வர முடியாது. அதாவது அவங்க யோசனை அப்படி. பார்டரோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பத்தி யாருமே பெருசா கண்டுக்கவே இல்லை. ஆனா கடந்த 10 வருஷத்துல நல்ல பெரிய டெவலப்மெண்ட்ஸ் வந்திருக்கு. பட் டிப்ளாய் பண்றது ஒன்றும் அவ்வளவு சுலபமா இல்லை. ஆனா அப்பவும் நாங்க 2020ல நாங்க அங்க ஆயிரக்கணக்கான மிலிட்டரி ஃபோர்ஸையும் அனுப்பினோம், வெப்பன்ஸ் அனுப்பினோம், டிப்ளாய் பண்ண வச்சோம். ஒருவேளை இன்னைக்கு அங்க யாராவது சண்டை போட்டுக்கிறாங்கன்னா, ஒருவேளை சண்டை நடந்துச்சுன்னா நமக்கு பாதுகாப்பு இருக்கு. இது மோடிஜி கவர்மெண்டால வந்த டெசிஷன் தான். லேண்ட பத்தி இவ்வளோ கவலை இருக்குன்னு சொன்னா நிச்சயமா இருக்கணும், யாரா இருந்தாலும் இருக்கணும் தான். எனக்கும் அந்த கவலை இருக்கத்தான் இருக்கு. லேண்ட பத்தி இவ்வளோ கவலை இருக்குன்னா 38,000 கிலோமீட்டர் லேண்ட்
அது 62ல போச்சு. அதுக்கப்புறம் நாம அதை மீட்டு இருக்கணும் இல்ல. ஒருவேளை நான் ஒலிம்பிக்ஸ்க்காக சைனாவுக்கு போனா அந்த லேண்ட பத்தி பேசித்தான் ஆகணும். இத பத்திலாம் அவங்க பேசினாங்கன்னா இல்லையானே எனக்கு தெரியல. சைனீஸ் வந்தாங்க, நாமளும் சரியான நேரத்துல டிப்ளாய்மெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு நீங்க ரொம்ப நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க. ஆனா ராகுல்ஜி என்ன சொல்றாருன்னா, ஒரு முறை அவரு சைனாவை பத்தி உங்ககிட்ட பேசினாராம். ஜெய்சங்கருக்கு சைனாவை பத்தி ஒண்ணுமே தெரியலன்னு சொல்றாரு. இப்ப நான் என்ன சொல்றது? என்னால புரிய வைக்க முடியலன்னு தான் நினைக்கிறேன். ஒன்னு சொல்றவங்க கிட்ட குறை இருக்கணும், இல்ல கேட்கறவங்க கிட்ட குறை இருக்கணும். இதுல தப்பு என்னோடதா இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. நான் ஒத்துக்கிறேன், அவர் பெரிய அறிவாளியா இருக்கலாம், புத்திசாலியா இருக்கலாம், ரொம்ப சாமர்த்தியமான மனுஷனா இருக்கலாம். ஆனா நீங்க பல வருஷங்கள் சைனால இருந்திருக்கீங்க. நான் ஒரு 4.5 வருஷத்துக்கு அங்க அம்பாசிடரா இருந்தேன். இது வரைக்கும் பாத்தீங்கன்னா என்னோட ரெக்கார்ட் அங்கதான் அதிகம்னு சொல்லுவேன். அப்படி இருந்தும் உங்களுக்கு சைனாவை பத்தி தெரியலன்னு சொல்றாரு. இல்ல, ஒருவேளை நான் 4.5 வருஷம் அவர் கூட அங்க இருந்தா புரிஞ்சிருக்குமோ என்னமோ. ஒரு விஷயத்த இந்த நாட்டோட மக்கள் ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா மோடிஜி ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு, சைனா நம்மளோட 1 இன்ச் லேண்ட கூட அவங்க எடுத்துக்கலன்னு சொல்லியிருக்காரு. ஆனா திரும்ப திரும்ப பல பேர், அதுல ராகுல் காந்தியும் சொல்றாரு, மத்தவங்களும் சொல்றாங்க, இன்டர்நேஷனல் மீடியாவும் சொல்றாங்க, மோடிஜி பிரதமர் ஆனதுக்கு அப்புறம் சீனா நம்மளோட லேண்ட ஆக்கிரமிப்பு பண்ணிட்டதா சொல்றாங்க. ஃபேக்சுவல் பொசிஷன் என்ன? அதாவது என்னன்னா சார், நம்மளோட ராணுவம் இருக்கு இல்லையா, அவங்க எல்லாருமே அவங்களோட பேஸ் கேம்ப்ல இருப்பாங்க. பேஸ் கேம்ப்ல அங்கிருந்து கிளம்பிதான் அவங்க போய் பேட்ரோலிங் பண்ணுவாங்க. சோ நடுவுல ஒரு பார்டர் லைன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நாம அந்த லைனோட சவுத் சைட்ல இருக்கோம். சோ இதுல நீங்க பாத்தீங்கன்னா கேம்புக்கும் இந்த பார்டர் லைனுக்கும் கொஞ்சம் அதிகமா டிஸ்டன்ஸ் இருக்கும். அவங்க சைட்லயும் அதே மாதிரி தான். அவங்க சைட்ல சில இடங்கள் சரியா இருக்குன்னா அவங்க கடந்த 40 வருஷமா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பண்ணிக்கிட்டாங்க. நாம கடந்த 10 வருஷத்துல தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்க ஆரம்பிச்சிருக்கோம். நாமளும் கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டு இருக்கோம். ஆனா அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப காலமா அங்க இருக்கிற ஒரு விஷயம். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, 2020க்கு அப்புறம் 2 பக்கமுமே ஃபார்வர்ட் டிப்ளாய்மெண்ட் நடந்திருக்கு. கேம்ப் விட்டு வெளியே வர ஆரம்பிச்சுட்டாங்க. நார்மலி ஆர்மியில என்ன நடக்கும்னா, நீங்க பேட்ரோலிங் பண்ண போவீங்க, திரும்ப வந்துடுவீங்க. அப்பதான் நாம வெளியே போய் நம்மோட பிரசன்ஸை காட்ட முடியும். அதாவது டென்ட்ஸ்ல இல்லனா கேம்ப்ஸ்ல அங்கதான் போஸ்ட் எதிர்க்க 2 பேரோட போஸ்டும் ரொம்ப முன்னாடியே வந்துருச்சு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா 3 வருஷமா பாத்தீங்கன்னா பல இடங்கள் இருந்துச்சு. அந்த எல்லா இடத்துலயும் நாம ரொம்பவே நெருக்கமா வந்துட்டோம். அது இந்த கல்வான்ல நடந்த இன்சிடென்ட் இருக்கு இல்லையா, இது எதனால நடந்துச்சுன்னா இதனால தான். அதாவது 2 சைட்ல இருந்தும் ரொம்ப கிட்ட வந்துட்டாங்க. சோ நம்ம முயற்சி இருந்தது, அவங்களும் முயற்சி பண்ணியிருக்காங்க. கடந்த 3 வருஷமா நாம 2 பேருமே நம்ம இந்த ஃபார்வர்ட் டிப்ளாய்மெண்ட்டை நம்ம போஸ்டுக்கே திரும்ப கொண்டு போறோம். சரி, ஓகே. சைனா நம்மளோட நிலங்களை ஆக்கிரமிப்பு பண்ணல, நாமளும் சைனாவோட நிலங்களை ஆக்கிரமிப்பு பண்ணல. ஆனா எதுக்காக 19 முறை மீட்டிங் நடந்துச்சு? அது 19 தடவை மீட்டிங் எதனால நடந்துச்சுன்னா, இந்த பக்கமும் ஃபார்வர்ட் டிப்ளாய்மெண்ட் இருந்தது. 2 பக்கத்துல இருந்தும் ரொம்ப கிட்ட வந்துட்டாங்க. அந்த நேரத்துல நம்மோட ஆர்மி எல்லா வெப்பன்ஸோடும் ரொம்ப அலர்ட்டா இருந்தாங்க. ஒரு பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அப்படிப்பட்ட பதட்டமான சூழ்நிலையில ஆயுதங்களை வச்சிருக்கிறவங்கள ஃபார்வர்ட் டிப்ளாய்மெண்ட் பண்ணாங்கன்னா மிகப்பெரிய ஆபத்தான சம்பவங்கள்லாம் அங்க நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஒருவேளை இந்த மாதிரியான சூழ்நிலை கண்டினியூ ஆகிக்கிட்டே இருந்தா ஆபத்துக்கான வாய்ப்புகள் அதிகம். அதாவது இதுக்கு முன்னாடி நடந்தது திரும்பவும் நடக்க வாய்ப்பு இருக்கு. இப்போதைக்கு நெகோசியேஷன் என்னன்னா, இப்போ 2 பேரும் இவ்வளோ பக்கத்தில் இருக்கோம் இல்லையா, நாங்க பின்னாடி போறோம், நீங்களும் கொஞ்சம் பின்னாடி போங்க. இந்த விஷயம்லாம் புது விஷயம்லாம் கிடையாது. இந்த ஹிஸ்டரியை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, முதல் முறை இந்த மாதிரி சிச்சுவேஷன் 1958ல வந்துச்சு. அதுவும் உத்தராகண்ட்ல பாராஹோட்டின்ற இடத்துல வந்தது. பாராஹோட்டில என்ன ஆச்சுன்னா, 2 பக்கமும் முன்னேறி போனாங்க. அப்புறம் பேச்சுவார்த்தை நடந்துச்சு. அந்த பேச்சுவார்த்தையில அப்ப இருந்த அந்த நாட்டோட கவர்மெண்ட் என்ன முடிவு பண்ணாங்கன்னா, நாம கொஞ்சம் பின்னாடி வந்துடணும், அந்த இடத்துல பேட்ரோலிங் நடக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. 1980s 1990ஸ்ல 1986ல
ஒரு சுந்தராங்ஷூன்னு ஒரு இடம் இருக்கு அருணாச்சல் பிரதேஷ்ல. அது வழியா உள்ள நுழைஞ்சு வந்துட்டாங்கன்னு எங்களுக்கு நியூஸ் வந்தது. அதாவது அந்த பக்கமா. அப்ப அந்த 85லேருந்து 91 வரைக்கும் 6 வருஷமா நாம நெகோஷியேட் பண்ணினோம். பேச்சுவார்த்தை நடந்து 9 வருஷத்துக்கு அப்புறம் அதுக்கு அப்புறம்தான் ஒரு டெசிஷனுக்கு வந்தாங்க. சில போஸ்ட நாமளும் வித்ரா பண்ணோம், அவங்களும் வித்ரா பண்ணிக்கிட்டாங்க. பட்ட பதட்ட நிலை ஏற்படும் போதெல்லாம், ஃபார்வர்ட் டிப்ளாய்மெண்ட் ஏற்படும் போதெல்லாம் இதோட நெகோஷியேட்டட் அக்ரிமெண்ட் வரைக்கும் எந்த சைட்ல இருந்தும் பின்வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. சார், உங்களுக்கு சைனாவை பத்தி நல்லா தெரியுது. அவங்க எதுக்காக திரும்ப திரும்ப பிரச்சனை பண்றாங்க? நம்ம நாடுகளுக்கு இடையே பவுண்டரிஸ் எந்த அளவுக்கு எப்படி இருக்கணும்ன்ற விவாதங்கள் நடந்துகிட்டே இருக்கு. ஆனா இதுல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுல கவலைப்பட வேண்டிய விஷயங்களும் இருக்கு. அதாவது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேன், இதுல சில ராஜதந்திரங்களும் இருக்கு. நாம ஒரு முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறமும், அதாவது ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இது என்னோட இடம்னு நீங்க சொல்றீங்க, இல்ல நான் இது ஏன் இடம்னு சொல்றேன். இப்படிப்பட்ட பிரச்சனைகள் விவாதங்கள் 60 வருஷமா நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா இந்த முறை பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் விட அதிகமான, அதாவது மெயினா என்னன்னா, இத பத்தி நாம ஏற்கனவே ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வந்துட்டோம். 2 அக்ரிமெண்ட் இருக்கு, 93ல ஒன்னு, 96ல ஒன்னு. அந்த அக்ரிமெண்ட் படி அவங்களோட ஆர்மிய எந்த பார்டர் ஏரியாவிலையும் சரி அதிகமா ஆர்மிய கொண்டு வரக்கூடாது. ஒருவேளை வேணும்னே அவங்க இந்த சட்டத்தை மீறினாங்கன்னா, அவங்க வேணும்னு தான் பண்ணாங்க இத. ஏன்னா தப்புனா ஒரு 100 200 இருக்கும். ஒருவேளை மிஞ்சி போனா ஒரு 1000 பேர் வருவாங்க. 10,000 பேர்னா அதை யோசிச்சுதானே செஞ்சிருக்காங்க. ஏதாவது பிளானா இருக்கும், இல்ல ஆர்டரா இருக்கும். சோ அவங்க இந்த சட்டத்தை மீறினப்ப அதுக்கான காரணம் என்னன்னா, நம்மள அடக்கணுங்கிற ஏதோ ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள இருக்கு. அப்போ இதுக்கு பதில் சொல்ற விதமா தான் நாம அவங்க கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனா பல பேரு மோடிஜி சைனாவை பார்த்து பயப்படுறதா சொல்றாங்க. இல்ல, அதாவது நம்மள அடக்கணும்னு அவங்க முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அதுக்கான பதிலாத்தான் நாம கவுண்டர் ரிப்ளாய் பண்ணியிருக்கோம். நம்மோட ஆர்மி அங்க ஸ்ட்ராங்கா நிக்குது. உலகத்துல நீங்க எந்த தேசத்தை கேட்டாலும், எந்த தேசம் சீனாவோட எதிருக்கு எதிரா மோதுதுன்னா அந்த நாடு பாரதம்தான். அது மட்டும் கிடையாது, கோவிட் நேரத்துல ஃபோர்ஸ மொபிலைஸ் பண்ணி அனுப்புறது ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை. அந்த நேரத்தை நாங்க இதை பத்தி டிஸ்கஸ்லாம் பண்ணல. ஏன்னா இது நாட்டோட பாதுகாப்புக்கான விஷயம்னு எங்களுக்கு தோணுச்சு. இது பப்ளிக் டிபேட்லாம் நிறைய பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுல நமக்கு எந்த விதமான பலனும் கிடையாது. இந்த ட்ரூப்ஸோட மூவ்மெண்ட் ரொம்ப அதிகமா நடந்துகிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு உலகத்திலேயே ஒரு தேசம் சீனாவோட நேருக்கு நேர் நின்னு மோதுதுன்னு சொன்னா அது நம்ம பாரதம் மட்டும்தான். ஜெய்சங்கர் சார், நரேந்திர மோடி சார் பிரதமர் ஆகும்போது அப்போதுல இருந்து இப்போ வரைக்கும் 18 முறை 1-to-1 மீட்டிங் நடந்திருக்கு சைனா பிரதமரோட சேர்ந்து. அவரை பாரதத்துக்கும் கூப்பிட்டாரு, ஊஞ்சலாட வச்சாரு. அவங்களுக்குள்ள அவரு மோடிஜி கொடுக்காத மரியாதைன்னு ஒன்னும் இல்ல. பாக்குறதுக்கு 2 பேரும் நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற மாதிரி தோணுது. ஆனா நிஜத்துல அப்படி இல்லையா என்ன? ராஜதந்திரத்தின்படி ஒவ்வொரு நாடும் மற்ற நாடுகளோட சேர்ந்து, அதுலயும் குறிப்பா பக்கத்து நாடுகளோட நாம நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும்னு சொல்லும். இது ரொம்ப காமனான ஒரு விஷயம். சில நேரங்கள்ல நமது பக்கத்து நாடுகள் அவங்க கூட நமக்கு நில தகராறுகள் வரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அதையும் மேனேஜ் பண்ணி ஆகணும். நீங்க கடந்த 10 வருஷங்களை பாத்தீங்கன்னா என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? அந்த வித்தியாசம் என்னன்னா, 2014ல இருந்து நம்ம பார்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல என்ன வளர்ச்சி வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, அங்க ரோடு போடுற வேலை, இந்த டனல்ஸ் கட்டுற வேலை, அதோட இந்த பிரிட்ஜஸ் கட்டுற வேலை, இதெல்லாம் 2 மடங்கு 3 மடங்கு 4 மடங்கு அதிகமாவே நடக்குது. ஒருவேளை நம்ம பக்கத்துல இருந்து இந்த டிப்ளாய்மெண்ட் நடக்குதுன்னா 2014லயோ இல்ல அதுக்கு முன்னாடியோ இதெல்லாம் நடந்ததே இல்லை. நமக்கு அந்த பக்கம் போறதுக்கான லாஜிஸ்டிக்ஸ் அந்த வழியே இருந்ததில்லை. நாம அங்க எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணணும். நீங்களே யோசிச்சு பாருங்களேன். அந்த டெம்பரேச்சர் -20 -30 இருக்கிற இடம் வருஷம் முழுக்க பனியால நிறைஞ்சு போயிருக்கும். அங்க இருக்கிற மக்கள் தண்ணி குடிக்க பனியை உருக்கித்தான் குடிப்பாங்க. சோ அங்க இருக்கிற கஷ்டங்களை பாருங்க. இவ்வளோ கஷ்டத்துக்கு அப்புறமும் நாங்க ஆர்மியை அங்க டிப்ளாய் பண்றோம்னா அவ்வளவையும் நாங்க மெயின்டைன் பண்றோம். எஸ், இதை நாம கண்டிப்பா பாராட்டியே ஆகணும். அதோட அங்க இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கங்க. அதாவது இந்த சண்டை இன்னும் நடந்துகிட்டு தான் இருக்கு. இப்ப
இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது நீங்க ஃபார்வர்ட் டிப்ளாய்மெண்ட் பண்ணிட்டீங்க. இங்க இருக்கிற மக்கள் நீங்க என்ன பயந்துட்டீங்க, நீங்க என்ன தோத்துட்டீங்க, இப்படிலாம் நீங்க சொல்லிட்டு இருந்தா ஆர்மியோட தைரியம் அதிகமாகுமா என்ன? அப்போ 62ல போர் நடக்கும்போது அப்ப நாட்டு மக்கள்லாம் ஒன்னா நின்னாங்க. அது மட்டும் இல்ல, கார்கில்ல போர் நடக்கும்போதும், அதாவது இதுக்கு முன்னாடி எந்த நேரத்துலலாம் நாட்டுக்கு பிரச்சனை வந்தாலும் அப்ப அந்த நேரத்துல மக்கள்லாம் தன்னுடைய சொந்த கருத்துக்களை ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு நாட்டுக்காக ஒன்னா சேர்ந்து எல்லாருமே சப்போர்ட்டிவா இருந்தாங்க. இது ரொம்ப கஷ்டமான விஷயம். இப்பெல்லாம் மக்கள் சப்போர்ட் பண்றதுக்கு பதிலா அவங்கவங்க ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி, அதாவது இங்க இருக்கிற சில பேரெல்லாம் சில விஷயங்களெல்லாம் சொல்றீங்க. உங்களுக்கே ரொம்ப நல்லா தெரியும் இது 62ல நடந்த விஷயம்னு. இப்ப ரீசெண்டா ஒண்ணு நடந்தது. சைனால பார்டர்ல அவங்க புது புது ஊர்களை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. அதனால மிகப்பெரிய பிரச்சனைகள் எல்லாம் நடந்துச்சு. அருணாச்சல் பிரதேஷ்ல ஒரு பார்டர் வில்லேஜ்னு சொல்லுவாங்க. இப்ப இருக்கிற அதே இடத்த தான் 1959ல சைனா ஆக்கிரமிப்பு பண்ணாங்க. இப்ப அதை பத்தி விவாதம் பார்லிமெண்ட்ல நடந்தது. எப்ப? 1959ல. இப்ப இந்தியாவுக்கு எதிராக அவங்க அருணாச்சல் பிரதேஷோட ஒரு மேப் அவங்க ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இல்ல, அருணாச்சல் பிரதேஷ் பத்தி அவங்க நினைச்சிட்டு இருக்கிற மொத்தமுமே தப்பு தான். நீங்க அந்த விஷயத்தை விட்டு அந்த மேப்பை யாருமே ஏத்துக்கல. ஏன்னா நிலம் நம்மளோடது, பேரு மட்டும் அவங்க வச்சிருக்காங்க. அவங்க பேர் இருந்தாலுமே அந்த இடம் நம்மளோடது தான். சோ அது வேற விஷயம். முக்கியமான விஷயம் என்னன்னா, தப்பான ஒரு சில விஷயங்கள் இப்ப உலா வந்துகிட்டு இருக்கு. அதாவது இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் எல்லாம், அதாவது 62ல நடந்தது, அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் எல்லாம் அதை பத்தி எதுவும் தெரியாம தப்பு செஞ்சது இன்னொருத்தர், இப்ப அந்த தப்பெல்லாம் நம்ம மேல அவங்க திருப்புறாங்க. அப்ப ராகுல் காந்தி பிரசல்ஸ்ல இருக்கும்போது, இங்க G20 சம்மிட் நடக்கும்போது அவரு யூரோப்ல என்ன சொன்னார்னா, அதாவது சைனா கிட்ட ஒரு விஷன் இருக்கு, ஆனா மோடிஜி கிட்ட அந்த விஷன் இல்லைன்னு சொல்றாரு. இதுக்கு கால நேரமே பதில் சொல்லும். நம்ம நாட்டுல இவ்வளோ பெரிய, அதாவது வரலாற்றுல இது வரைக்கும் நடக்காத மாதிரி மிகப்பெரிய சம்மிட் நடக்குது. இது நாம எல்லாரும் சேர்ந்து பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம். இத நீங்க வெளியே போய் வேற மாதிரி போர்ட்ரே பண்ணுறீங்கன்னு சொன்னீங்கன்னா அது அவங்க விஷயம், அதை விட்டுருங்க. ஒரு சில நேரங்கள்ல நாம தெரியாமையே நம்மோட உண்மையான முகத்தை வெளியே காட்டிடுறோம். உதாரணத்துக்கு இந்த சைனாவோட பெல்ட் அண்ட் ரோட் உங்களுக்கு தெரியல. இது சைனாவோட மிகப்பெரிய கனெக்டிவிட்டி. உலகம் முழுக்க அவங்க இதை வச்சு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவரு பெல்ட் அண்ட் ரோட பாராட்டுறாரு. அதே பெல்ட் அண்ட் ரோட் பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் வழியா போகுது. நீங்க அந்த பெல்ட் அண்ட் ரோட பத்தி அவ்வளவு பாராட்டுறீங்க, உங்க வாயிலிருந்து 2 வார்த்தை வராதா, வெளியே வராதா? எங்க சாவரனிட்டியை, இன்டெகிரிட்டியை மீறினது அதுன்னு சொல்ல மாட்டாரா அவரு? சோ இப்ப தெரியுது இல்லையா அவங்க உள்ள என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னு. முதல் முறை சைனாவை பத்தி எங்களுக்கு இவ்வளவு நல்லா புரிய வச்சீங்க. எனக்கு தெரிஞ்சு இது மக்களுக்கும் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சைனாவை பத்தி யாராவது கேள்விகள் கேட்கணும்னு நினைக்கிறீங்களா? உங்ககிட்ட என் கேள்வி என்னன்னா, மிஸ்டர் ராகுல் காந்திய சைனா பிரீப் பண்ணுதா? சரி, இங்க உட்காரும்போது அவர்கிட்ட இந்த கேள்வியை கேளுங்க. ஆனா எனக்கு தெரிஞ்ச வரை இது உண்மைதான். அதாவது ஒரு முறை அதாவது 2017ல நடந்த இன்சிடென்ட்னு நினைக்கிறேன். அந்த நேரத்துல டோக்லாம்ல பூட்டான்ல ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருந்துச்சு. நாமளும் சைனாவும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம். அந்த நேரத்துல அவர் சைனீஸ் அம்பாசடரை மீட் பண்ணி இருக்காரு. எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அதாவது இந்தியாவோட ஆர்மி சைனாவோட ஆர்மியோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. ஒருவேளை உங்களுக்கு பிரீஃபிங் வேணும்னா, அந்த நேரத்தில் நான் பாலிட்டிஷியனா இல்ல, நான் சைனீஸ் அம்பாசடரா இருந்தேன். ஒருவேளை உங்களுக்கு பிரீஃபிங் தேவைப்பட்டிருந்தா நீங்க எங்களை கூப்பிட்டுருக்கலாமே, நாங்க சொல்லியிருப்போமே. நீங்க சைனீஸ் அம்பாசடர் கிட்ட இருந்து பிரீஃபிங் வாங்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? சோ அதான், ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவங்களுக்குன்னு தனி வழி இருக்கு. அவருக்கு யார் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்கறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? அது எனக்கு தெரியாது சார். உண்மையிலேயே அது எனக்கு தெரியாது. சோ எனக்கு தெரியாத விஷயங்களை பத்தி நான் எந்த கமெண்ட்டும் பண்றது ஆனா கிடையாது. நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இப்ப இன்னொரு பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக் அப்புறம் ஆப்கி அதாலத்துல ஜெய்சங்கரோட வழக்குகளையும் கேள்விகளையும் நாம தொடரலாம். நீங்க இத பாகிஸ்தானிஸ் தான் பண்ண வச்சாங்கன்னு சொன்னீங்க, ISI பண்றாங்கன்னு சொன்னீங்க. ஆனா இப்ப அவங்க சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. என்ன பண்ண போறாங்க? இல்ல,
அவங்க நிலைமை இப்ப ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு, நான் ஒத்துக்கிறேன். வெல்கம் பேக். ஆப்கி அதாலத்துல இன்னைக்கு நம்ம விருந்தினர் இந்தியாவோட ஃபாரின் மினிஸ்டர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர். ஆப்கி அதாலத்துல அடுத்த குற்றச்சாட்டு. ஆப்கி அதாலத்துல இந்தியாவோட ஃபாரின் மினிஸ்டர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் மேல போடப்பட்ட குற்றச்சாட்டு என்னன்னா, இவரால நாட்டோட பேரை கெடுக்கிறவங்களை தடுத்து நிறுத்த முடியலன்னு. டாக்டர் ஜெய்சங்கர் சார் முழு உலகத்தோட நியூஸ் பேப்பர்லயும், நியூயார்க் டைம்ஸ் போன்ற நியூஸ் பேப்பர்லயும், வாஷிங்டன் போஸ்ட்லயும் இந்தியால மைனாரிட்டிஸ் மேல, முஸ்லிம்ஸ் மேல அடக்குமுறைகள் நடக்குதுன்னு சொல்றாங்க. உங்களோட ஃபேவரட் ராகுல் காந்தியோ வெளிநாட்டுக்கு போகும்போதெல்லாம் இங்க முஸ்லிம்ஸ் வாழ்றது ரொம்ப கஷ்டம்னு சொல்றாரு. ஆனா யார்கிட்ட இருந்தோ எந்த பதிலும் வர மாட்டேங்குது. முதல்ல இந்த நாட்டுக்குள்ள டிஸ்இன்ஃபர்மேஷன் கேம்பெயின் நடக்குது, அவங்கள என்ன பண்ணலான்னு சொல்லுங்க. ஏன்னா இங்க என்ன நடக்குதுன்னா, அவங்க இங்க இருக்கிற மிஸ்இன்ஃபர்மேஷனும் வெளிநாடுகள்ல உள்ள மிஸ்இன்ஃபர்மேஷனும் ரெண்டுமே கனெக்ட் ஆயிடுது. சில நேரங்களில் கனெக்ஷன் கொஞ்சம் லூஸ் ஆயிடுது. அப்ப மக்கள் வெளியே போய் பர்சனலா கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஜார்ஜ் சோரோஸ் மாதிரியான ஆளுங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்தியால இருக்கிற முஸ்லிம்ஸ்க்கு சிட்டிசன்ஷிப் பறிக்கப்படும் சொல்றாங்க. இத பத்தி நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க? இல்ல ரஜத் சார், யூரோப் கான்ஃபரன்ஸ்ல அவங்க என்ன சொன்னாங்கன்னா, மில்லியன்ஸ், நீங்க இந்த எண்ணிக்கையை பாருங்க, மில்லியன்னா 10 லட்சம், மில்லியன்ஸ் ஆஃப் முஸ்லிம்ஸ் லூஸ் தேர் சிட்டிசன்ஷிப். அவர் அப்படிதான் சொல்றாரு, ரெக்கார்ட்ல இருக்கு. நான் அவரை பத்தி மட்டும் சொல்ல, இப்படிதான் நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்க யுஎஸ்ஏல இருக்கும்போது பராக் ஒபாமா உங்ககிட்ட கேள்வி கேட்டார்ல, ஒரு சில ரிமார்க்ஸ் சொன்னாரு. இந்த லெஸ் லிபரல் உலகம் இது மோடிஜியோட வெற்றியை சகிச்சுக்க முடியல. இவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு சாதகமான மக்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு பொலிட்டிக்கல் சக்சஸ் கிடைக்காதப்போ இவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஏதாவது சொல்லித்தானே ஆகணும். இல்ல அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, மோடி ஹிந்து நாடா மாத்தணும்னு சொல்றாரு. ஏன்னா அவர் ஒரு ஹிந்து நேஷனலிஸ்ட். நரேந்திர மோடி நேஷனலிஸ்ட் தான், அது எல்லாருமே பார்க்க முடியுதே. அவங்க கிட்ட நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, நீங்க சத்தியம் பண்ணும்போது பைபிள் மேல கைய வச்சு தானே சத்தியம் பண்றீங்க. சொல்லுங்க, அடுத்தவங்க மேல குற்றச்சாட்டு சொல்றது ரொம்பவே சுலபம். பிரிட்டனோட பிரைம் மினிஸ்டர் ரிஷி சுனக் என்ன சொல்றாருன்னா, ஹிந்துன்னு சொல்லிக்கிறதுல பெருமைப்படுறேன்னு சொல்றாரு. பூஜையும் பண்றாரு, ரக்ஷா பந்தன் கொண்டாடுறாரு, தீபாவளியும் கொண்டாடுறாரு, இங்க வந்தப்ப கோயில்களுக்கும் போறாரு. அவரை பத்தி யாரும் எதுவும் சொல்றது இல்லையே. அதான் சொல்றேனே, இது ஒரு பொலிட்டிக்கல் அட்டாக். இது நிச்சயமா பொலிட்டிக்கல் அட்டாக் தான். நீங்க ஏதாவது வெஸ்டர்ன் நியூஸ் பேப்பர் பாத்தீங்கன்னா அதுல ஹிந்து நேஷனலிஸ்ட் மோடி கவர்மெண்ட். உங்களை பத்தி ஏன் சொல்லிக்க மாட்டேன்றீங்க? சொல்லுங்க. கிறிஸ்டியன் டெமோக்ராட்ஸ், கிறிஸ்டியன்ஸ பத்தி, அவங்க நாட்டை பத்திலாம், அவங்க பார்ட்டிஸ் இருக்குல்ல. இத நாம எப்படி தடுக்க முடியும்னா, நம்ம நாட்டுடைய மக்கள் எப்ப நம்மளுடைய அரசாங்கம் மேல நம்பிக்கை வைக்கிறாங்களோ அப்பதான் எல்லா பிரச்சனையும் சரியாகும். இங்க நமக்காக நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணலன்னு சொல்லுங்க. அவங்க மக்களுக்கு உணவு கொடுக்கறாங்க, லோன் கொடுக்கறாங்க, ஃபைனான்சியல் எய்ட், மக்களோட பேங்க் கணக்குல காசு போடுறாங்க, ஆவாஸ் யோஜனா மூலமா வீடுங்க கொடுக்கறாங்க, மக்களுக்கு ஹெல்த் ஆக்சஸ் கொடுக்கறாங்க, இந்த ஜன் ஆரோக்கிய யோஜனா, ஆயுஷ்மான் பாரத்ல மக்களுக்கு பென்ஷன் கொடுக்கறாங்க, விவசாயிகளுக்கு ஃபெர்டிலைசர்ஸ்க்காக அவங்க அக்கவுண்ட்ல டைரக்டா காசு போடுறாங்க. இதுல எல்லாத்துலயும் என்ன மத பேதங்கள் இருக்குன்னு சொல்லுங்களேன். எந்த சிச்சுவேஷன்லயாவது யாராவது வந்து என்னோட பேர் இது, அதனால இது எனக்கு கிடைக்கலன்னு இதுவரைக்கும் யாராவது சொல்லியிருக்காங்களா? இத பத்திலாம் இங்க யாருமே பேசுறது இல்ல. ஆனா ரொம்ப சீக்கிரத்திலேயே இந்திய மக்கள் இதெல்லாத்தையும் புரிஞ்சுப்பாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. கவர்மெண்டோட எந்த ஸ்கீமுமே ஹிந்துஸ்க்கும் முஸ்லிம்களுக்கும் எந்த பேதமும் காட்டுறது கிடையாது. அதான் நான் ஒத்துக்கிறேன். ஆனா முஸ்லிம்ஸ பத்தி அவங்க மனசுல ஒரு இம்ப்ரெஷன்ஸ் கிரியேட் ஆயிருக்கு. அதாவது இந்த அரசாங்கம் நம்மளுக்கு ஆப்போசிட்டா இருக்குன்னு நினைக்கிறாங்க. மாப் பிளிஞ்சிங் இன்சிடென்ட்ஸ் நடக்குது, சில நேரங்கள்ல போராட்டங்கள் நடக்குது. அதனால அவங்கள எதிர்த்து தான் பல ஆக்ஷன்ஸ் எடுக்கிறதா சொல்றாங்க. மற்ற நாடுகள்ல இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறது இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அவங்க அதெல்லாத்தையும் எப்படி மேனேஜ் பண்றாங்கன்னு பாருங்களேன். அந்த விஷயத்தை அவங்க பெருசாக்குறாங்களா? இல்லையே. யூரோப்ல என்ன நடக்குதுன்னு பாருங்களேன், யூகேல என்ன நடக்குதுன்னு பாருங்களேன், யூஎஸ்ல என்ன நடக்குது. சோ இவங்க பேசுற இந்த கான்வர்சேஷன்லாம் ஒன் சைடட் கான்வர்சேஷன். இன்னொரு விஷயம், இவங்க எல்லாம் கேள்வி கேட்கறாங்க, பட் நாங்க சொன்னா அவங்க ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஒருவேளை அவங்களுக்கு திரும்ப ஏதாவது பதில் சொல்லிட்டோம்னா அதை அவங்க தப்பா எடுத்துக்கிறாங்க. நான் ஒரு விஷயத்த கேள்விப்பட்டேன். நீங்க கனடாவோட பிரைம் மினிஸ்டருக்கு காலிஸ்தானி ஆக்டிவிட்டிஸ் பத்தி சொல்லும்போது ரொம்ப ஃபீல் பண்ணாராமே. அது
கனடா கூட நமக்கு இருக்கிற இந்த பிரச்சனையும் இந்த விஷயங்களும் பல வருஷங்களா பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. அங்க இருக்கிற காலிஸ்தானிஸ், அங்க அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஸ்பேஸ் அது கொஞ்சம் ரொம்பவே அது சில ரிப்போர்ட்ஸ் மூலியமா தெரிய வந்துச்சு அவர் ஆன்டி இந்தியா ரெஃபரண்டம்க்கு அலோவ் பண்ணறாமே. நானும் அந்த ரிப்போர்ட்டை பார்த்தேன். நம்ம நாடுகளுக்கு இடையே இருக்கிற ரிலேஷன்ஷிப்புக்கு இது கொஞ்சம் கூட நல்லதே இல்ல. கனடாக்கே நல்லது இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. ஒருவேளை இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் நடந்துச்சுன்னா மற்ற விஷயங்களும் இதனால அடிபடும், தப்பான பழக்கங்கள் ஏற்படும். ஆனா அது லண்டனோட ஹை கமிஷன்ல அவங்களோட காலிஸ்தானி கொடியை பறக்க விடுவேன்னு சொன்னா கோவம் வரதானே செய்யும். நாம ரொம்ப ஸ்ட்ராங்கா யூகே கவர்மெண்டோட சேர்ந்து இந்த விஷயத்துக்கு எதிராக குரல் கொடுத்தோம். அவங்களும் அவங்க சைட்ல இருந்து ஹை கமிஷனோட பாதுகாப்பை நிறைய அதிகப்படுத்தினாங்க. இதுல யார் யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருந்தாங்களோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்ப அவங்க எல்லார் மேலயும் கேசஸ் நடந்துகிட்டு இருக்கு. நாம இங்க எஃப்ஐஆர் போட்டோம். இங்க இருந்து போலீஸ் அங்க போய் காலிஸ்தானிகளை பிடிப்பாங்களா? யூகேல எனக்கு சில இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. அங்கேயும் சில கேசஸ் போய்கிட்டு இருக்கு. நாம எஃப்ஐஆர் போட்டு தான் ஆகணும். ஏன்னா அது நடந்திருக்கிறது நம்ம நாட்டோட இடத்துல தான். ஹை கமிஷன் இருக்கிறது நம்ம இந்தியால தான். நீங்க இத பாகிஸ்தானிஸ் தான் பண்ண வச்சாங்கன்னு சொன்னீங்க, ஐஎஸ்ஐ பண்றாங்கன்னு சொன்னீங்க. ஆனா இப்ப அவங்க சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டு இருக்காங்க. என்ன பண்ண போறாங்க? இல்ல, அவங்க நிலைமை இப்ப ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு, நான் ஒத்துக்கிறேன். அது மட்டும் இல்லாம இதுக்கும் காரணங்கள் இருக்கு. அதை அவங்களும் யோசிச்சு பார்க்கணும். அதாவது இந்த நிலைமைக்கு நாம எப்படி வந்தோம்னு அவங்களும் யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா அவங்க டெவலப்மெண்ட்டை அப்படியே முழுசா நிறுத்திட்டாங்க. அவங்க எல்லாரோட ஃபோக்கஸுமே ஆர்மி மேலேயும் டெரரிசம் மேலேயும் தான் இருந்தது. டிப்ளமேட்டிக்கலி அவங்கள கொஞ்சம் டைட் ஆக்கிட்டீங்க இல்லையா? அவங்க பிரசிடென்ட் பைடன் கிட்டயும் கொஞ்சம் ரிக்வெஸ்ட் பண்ணாங்களாம். சல்மான் கிட்ட நீங்க கொஞ்ச நேரம் எங்க நாட்டுக்கு வந்துட்டு போங்க, எங்களுக்கு மரியாதை கிடைக்கும் கேட்டாங்களாமே. அதை பத்தி எல்லாம் எனக்கு தெரியாது. அதை பத்தி எங்கிட்ட அவங்க எதுவும் சொல்லல. ஏன்னா முதல்ல யுஎஸ் பிரசிடென்ட் இங்க வரும்போது அவங்க பாகிஸ்தானுக்கும் போவாங்க, சவுதியோட பிரின்ஸும் அங்க போய் இருப்பாரு. ஆனா இப்ப அதெல்லாம் நடக்கிறது இல்ல. இங்க பாருங்க ரஜத் சார், அது ஒரு வகையான கலாச்சாரம். ஏன்னா அப்பெல்லாம் ஆளுங்கள்லாம் இந்தியாவையும் பாகிஸ்தானையும், நான் 1956 பத்தி பேசுறேன், 70s கூட சொல்லலாம். மற்றவங்க அங்க இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம ரெண்டு நாட்டையும் ஒரே நேர் கோட்டில் வச்சிருப்பாங்க. அதனால இத பத்தி நீங்க பாத்தீங்கன்னா பல வருஷங்களா நம்ம நாட்டுக்கு வரவங்கெல்லாம் அங்கேயும் போவாங்க. ஏன்னா அதுவும் ரொம்ப பக்கத்துல இருக்கிறதுனால. எனக்கு தெரிஞ்சு இப்போ கடந்த 10 வருஷமா இந்த மாதிரி பண்றத நிறுத்திட்டாங்க. அதோட இப்போ எல்லாரோட இன்ட்ரெஸ்டும் மாறிடுச்சு. அது ஏன்னா உலகத்தோட இன்ட்ரெஸ்ட் இப்ப இதுல இருக்கு, டெக்னாலஜி மேல மாறிடுச்சு, டேலண்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, செக்யூரிட்டில இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த நாடு, அதாவது உலகத்துல எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு, நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அந்த பிரச்சனைகளை தீர்க்க ஏதாவது ஒண்ணு பண்ணுவோம்னு நினைக்கிறாங்க. அந்த எதிர்பார்ப்பு நம்ம நாட்டு மேல இருக்கு, ஆனா அவங்க மேல இல்ல. அதனால எதிர்பார்ப்பே இல்லைன்னா யார் அங்க போவாங்க சொல்லுங்க? ஒரு காலத்துல நாம டர்க்கி அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதா நினைச்சோம். ஆனா இப்போ டர்க்கி என்ன சொல்லிருக்குன்னா, யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சில இந்தியாவும் மெம்பர் ஆனும்னு சொல்றாங்க. இப்ப பாத்தீங்கன்னா எக்கனாமிக்கலி நாம 5வது இடத்துல இருக்கோம். இன்னும் நிறைய வளர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. பாப்புலேஷன்ல நம்பர் 1ல இருக்கோம். ஒருவேளை பப்ளிக் கிட்ட போய் டெக்னாலஜில முன்னேறி இருக்கிற ஒரு 3 நாடுகளை சொல்லுங்கன்னு சொன்னீங்கன்னா அவங்க இந்தியாவோட பேரும் சொல்லுவாங்க. நம்மோட நிலைமை எல்லாமே மாறி போச்சு. மக்களும் புரிஞ்சு வச்சிருக்காங்க. எல்லா நாடுகளுக்கும் இத பத்தி நல்லா தெரியுது. அதாவது இந்த G20 மெம்பர்ஸா இருக்கிற நாடுங்க எல்லாருமே, அந்த மெம்பர் கண்ட்ரிஸ் எல்லாம் நல்ல தெளிவாவே புரிஞ்சுகிட்டாங்க. அதாவது இந்தியாவோட பங்களிப்பு அதுல கண்டிப்பா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா நம்ம நாட்டோட வளர்ச்சி அவங்க பாக்குறாங்க. நம்ம நாடு என்ன பண்ணுதுன்னா, இந்த பூகம்பம்லாம் ஏற்படும் போது நாம தான் முதல்ல அந்த இடத்துக்கு போய் அதாவது மொத்த நாடுகளை பொறுத்த வரைக்கும் நாம தான் முதல்ல டிசாஸ்டர் டீமை கூட்டிக்கிட்டு போய் அங்க ஹெல்ப் பண்றோம். அங்க போய் ஒரு ஃபீல்ட் ஹாஸ்பிட்டல் உருவாக்கி ஹெல்ப் பண்றோம். நாம அங்க பல பேருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. நம்ம இந்த டாக் ஸ்குவாட் எல்லாம் இருக்குல்ல, நம்ம டாக் ஸ்குவாட் அதெல்லாம் யூஸ் பண்ணி மக்களை காப்பாத்தி இருக்காங்க. இதெல்லாம் நடந்திருக்கிறதுனால உலகத்துக்கு நம்ம மேல இருந்த கருத்துகள் மாறி இருக்கு. அதை நினைச்சு நாம கண்டிப்பா பெருமைப்பட்டு தானே ஆகணும். நம்ம பாகிஸ்தானுக்கு ஏதாவது ஃபியூச்சர் இருக்கா?
நாம அடுத்த கேள்விக்கு போலாமா? அடுத்த கேள்வி மக்கள் கிட்ட இருந்து கேட்கலாம். சார், பல போட்டோஸும் வீடியோஸும் பார்த்திருக்கோம். பியோக்ல இருக்க மக்கள் நிறைய பேர் அவங்கள இந்தியாவோட சேர்த்துக்க சொல்லி டிமாண்ட் பண்றாங்க. மோடி அரசாங்கம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா? கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பார்லிமெண்ட் இதுக்கான முடிவை எடுத்துச்சு. ஆமா, அது கூடவே ரெசல்யூஷனும் கொடுத்துச்சு. இந்த பிஓகே இட் இஸ் இந்தியாவோட இன்டெகிரல் பார்ட் ஆஃப், அது இந்தியாவோட ஒரு பார்ட். அது எப்பவும் அப்படிதான் இருக்கும்னு சொன்னாங்க. இந்த பிரச்சனைக்கு அப்போ ஒரு ரெசல்யூஷன் கொடுத்தாங்க. ஆனா இது இப்போ பரம்பரையா ஒரு பிரச்சனையாவே போய்கிட்டு இருக்கு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாம வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும். ஏன்னா உங்களுக்கே தெரியும், இவ்வளவு நேரம் நாங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்த மாதிரி உலகமும் மாறிக்கிட்டு இருக்கு, இந்தியாவும் மாறிட்டு இருக்கு, பாகிஸ்தானும் மாறுது. இதனால இந்த விஷயம் எந்த டைரக்ஷனை நோக்கி போகும்னு இப்ப சொல்றது ரொம்ப கஷ்டம். அதனாலதான் கேக்குறேன், பாகிஸ்தானோட மேப்பிங்கும் மாறுமா என்ன? இல்ல, பிஓகே நிச்சயமா பாகிஸ்தானோட மேப்ல இல்ல, இந்தியாவோட மேப்ல மட்டும்தான் அது இருக்கு. இன்னொரு பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக் அப்புறம் ஆப்கி அதாலத்ல ஜெய்சங்கருடைய கேள்விகளையும் வழக்குகளையும் தொடரலாம். அது வரைக்கும் ஒரு செகண்ட் கூட நான் பாலிடிக்ஸ்ல என்டர் ஆனுங்கிற எண்ணமே இருந்ததில்லை. அப்படி யோசிச்சதே கிடையாது. என் குடும்பத்திலும் யாரும் பாலிடிக்ஸ்ல இல்ல. நடக்கவும் வாய்ப்பு இல்லைல்ல. உங்களோட 3 பசங்களும் வெளிநாட்டுல இருக்காங்க. உங்களோட வைஃபும் ஜாப்பனீஸ். ஆனா அவங்க இந்தியன் சிட்டிசன் தான். வெல்கம் பேக். ஆப்கி அதாலத்ல நாம வழக்குகளை நடத்துறதும் கேள்விகளை கேட்கறதும் இந்தியாவோட ஃபாரின் மினிஸ்டர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கருடன். ஆப்கி அதாலத்ல அடுத்த குற்றச்சாட்டு. ஆப்கி அதாலத்ல இந்தியாவோட ஃபாரின் மினிஸ்டர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் மேல போடப்பட்ட குற்றச்சாட்டு என்னன்னா, இவர் அரசியலுக்கு தகுந்தவர் இல்லைன்னு. டாக்டர் ஜெய்சங்கர், நான் உங்களோட முழு பேக்ரவுண்டையும் பார்த்தேன். முழுக்க டிப்ளமேட்டா இருந்திருக்கீங்க. உங்க குடும்பத்தை பத்தி பார்த்தா உங்களோட அப்பா அவரும் இன்டர்நேஷனல் ஃபேம் இருக்கிறவர் தான். உங்களுடைய குடும்பத்து ஆளுங்க எல்லாருமே வெளிநாட்டுல தான் இருக்காங்க. நீங்க மட்டும் எப்படி அரசியலுக்கு வந்தீங்க? நான் 41 வருஷத்துக்கு அப்புறம் ஃபாரின் சர்வீஸ்ல இருந்து ரிட்டையர்மெண்ட் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் ஒரு கார்பரேட் செக்டாருக்கு போய் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். டாடா குரூப்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு நல்ல பொசிஷன்ல இருந்தேன். ஒரு நல்ல வேலை, கம்ஃபர்டபுளான வேலை. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் எலெக்ஷனுக்கு அப்புறமா 2019க்கு அப்புறமா நாம பிரைம் மினிஸ்டர் மீட் பண்ணணும்னு கூப்பிட்டாங்க. அப்புறம் அப்போ அவர் என்ன சொன்னாருன்னா, நீங்க கேபினெட்ல ஜாயின் பண்ணணும், ஜாயின் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. அது வரைக்கும் ஒரு செகண்ட் கூட நான் பாலிடிக்ஸ்ல என்டர் ஆனுங்கிற எண்ணமே இருந்ததில்லை. அப்படி யோசிச்சதே கிடையாது. என் குடும்பத்திலும் யாரும் பாலிடிக்ஸ்ல இல்ல. நடக்கவும் வாய்ப்பு இல்லைல்ல. உங்களோட 3 பசங்களும் வெளிநாட்டுல இருக்காங்க. உங்களோட வைஃபும் ஜாப்பனீஸ். ஆனா அவங்க இந்தியன் சிட்டிசன் தான். சில நான் பொலிட்டிக்கல் ஆட்கள்லாம் சில நேரங்கள் அவங்களும் யோசிப்பாங்க, நம்ம நாடு வளர்ச்சி அடையணும், அதுக்காக என்னால கண்ட்ரிபியூட் பண்ண முடிஞ்சா ரொம்ப நல்லதுன்னு யோசிப்பாங்க. அப்படி ஒரு எண்ணம் இருக்கும். ஸோ என் விஷயத்துல அப்போ பிஎம் அப்படி சொல்லும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அவரை நான் பலப்படுத்தணுங்கிறதுக்காக நான் பண்ணிட்டு இருந்த கார்பரேட் ஜாபை விட்டுட்டு அரசியலை என்டர் ஆகணும்னு நினைச்சேன். ஆனா நான் மந்திரியான அந்த நேரத்துல நான் எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிலையும் மெம்பரா இல்ல. அப்போ அந்த நேரத்திலயும் நான் அதை பத்தி ஒரு மாசமா யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா தான் நான் அந்த முடிவை எடுத்தேன். மோடிஜி ஒருத்தர் கூப்பிட்டு அவரோட கேபினெட்ல ஜாயின் பண்ணுங்கன்னு சொன்னா ஓகே தானே சொல்லுவாங்க? இல்ல அதுல யோசிக்க என்ன இருக்கு? இல்ல, விஷயம் என்னன்னா, இந்த பொலிட்டிக்கல் ஆட்கள் சுலபமா ஓகே சொல்லலாம். ஆனா என்ன மாதிரி ஒருத்தர் என் மனசுல பாலிடிக்ஸே இல்ல. நீங்க போய் சேர்ந்திருக்கிற இடத்துக்கு பாலிடிக்ஸ்ல இருக்கிறவங்க சேரணும்னா 50 வருஷம் ஆகும். இல்ல அது அப்படி பிடிக்கணும். இல்ல, நிறைய கஷ்டங்களை தாண்டி வராங்க. அப்படிலாம் இருக்கு, நான் ஒத்துக்கிறேன். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் சர்ப்ரைஸ். ஒருத்தர்கிட்ட திடீர்னு போய் அவர்கிட்ட ஏதாவது கேட்டீங்கன்னா அது அவருக்கு சர்ப்ரைஸா தானே இருக்கும். அப்ப முடிவெடுக்க கொஞ்சம் நேரம் ஆகும்ல. சோ அப்ப எனக்கு ஏற்பட்ட அனுபவம் அதுதான். ஆனா நீங்க சொன்ன மாதிரி என்னோட குடும்பம் சொல்ல போனா இன்டர்நேஷனலா தான் இருக்காங்க. உண்மைதான். இந்த விஷயத்தை பத்தி நான் 2 காமெண்ட் தான் சொல்லுவேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம நாட்டு மக்கள் கிட்டத்தட்ட 3 கோடி பேரு இப்ப வெளிநாட்டுல தான்
வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நம்ம நாட்டோட வளர்ச்சியில அவங்களுக்கும் பெரிய பங்களிப்பு இருக்கு. உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா, சில பிரச்சனை வரும்போது இதெல்லாம் நடந்திருக்கு. நாம நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணும்போதெல்லாம் நமக்கு எதிராக எக்கானமிக் சாங்ஷன்ஸ் இருந்துச்சு. அந்த நேரத்துல இல்லைன்னா நீங்க இன்னைக்கும் ரெமிட்டன்ஸ் பாத்தீங்கன்னா, உலகத்துல இருந்து பாரதத்துக்கு வர ரெமிட்டன்ஸ்ல ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டை விட அதிகமான ரெமிட்டன்ஸ் இருந்துச்சு. ஸோ நாட்டை விட்டு வெளியே போய் வேலை பார்க்குற இவங்கெல்லாம் இதை நானும் உறுதியா சொல்லுவேன். ஏன்னா நானும் 40 வருஷத்துல கிட்டத்தட்ட 30 வருஷம் நான் வெளிநாட்டில் தான் இருந்தேன். நாட்டை விட்டு வெளிநாட்டில் இருக்கிற ஒருத்தன் தன் நாட்டை பத்தி தான் அதிகமா யோசிப்பான். அதோட என் விஷயத்துல பாத்தீங்கன்னா, வெளிநாட்டு சேவையில இருந்தேன், பல இடங்கள்ல அம்பாசிடரா இருந்தேன். நம்ம நாட்டோட பிரதிநிதியா சேவை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த நேரத்துல நம்ம நாட்டை பத்தி நினைச்சு இன்னும் பெருமையா தான் இருக்கும். என்ன மாதிரி ஆட்கள்லாம் வெளிநாட்டுல இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்றோம் இல்ல, அவங்கெல்லாம் சூப்பர் நேஷனலிஸ்டிக் பீப்புள். ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் நேஷனலிசம்ன்றது ஏதோ ஒரு ஸ்பீச் கொடுக்கற விஷயம் மட்டும் கிடையாது. நாங்க தினம் செய்யற எங்களோட கடமை அது. நம்ம நாட்டோட பெருமையையும் கடமையையும் செஞ்சுக்கிட்டே இருப்போம். அது எப்போ எங்க கூட தான் இருக்கும். ஸோ அதனாலதான் மோடிஜி வெளியூர் போகும்போதெல்லாம் புலம்பெயர்ந்தவர்களை அட்ரஸ் பண்றாரு. முதல் முறை மோடிஜி அமெரிக்கா போகும்போது அந்த நேரத்துல ஒரு பெரிய மீட்டிங் நடந்துச்சு மேடிசன் ஸ்கொயர் கார்டன்ல. ஸோ இப்பெல்லாம் அவரு எங்க போனாலும் அந்த மீட்டிங்கிறது ஒரு மாடல் மீட்டிங் மாதிரி தான் நடக்குது. எங்க போனாலும் சரி அப்படிதான் நடக்குது. இவரை மீட் பண்ண தான் முயற்சி செய்யறாங்க, ட்ரை பண்றாங்க. அவரு என்ன நினைச்சாருன்னா, இதுல நம்ம கம்யூனிட்டியோட ஆட்கள், இந்த நாடு, இந்த நாட்டோட மக்கள், அவங்களோட நம்ம ரிலேஷன்ஷிப்புங்கிறது ஒரு பாஸ்போர்ட் ரிலேஷன்ஷிப் கிடையாது. அவங்களும் நமக்கு ரத்த சொந்தங்கள்னு இது அவங்களுக்கு புரியணும்னு நினைச்சாரு. அவங்க கூட ஒரு எமோஷனல் பாண்ட கிரியேட் பண்ணிட்டாரு. சோ வெளிநாட்டுல வாழ்ந்துட்டு இருக்கிற 3 கோடி நம்ம பாரத மக்கள், அவங்க எல்லாருக்கும் நம்ம நாடு நம்மள மறக்கலன்ற விஷயம் தோணணும். இன்னைக்கும் நம்ம நாட்டுல நமக்கான மரியாதைங்கிறது இருக்கு, நம்மள வரவேற்கிறாங்க அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ரொம்பவே நல்ல விஷயம். நாம நம்ம நாட்டு நலன் பத்தி யோசிச்சு பார்த்தோம்னா இதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம். இப்ப என்னால பார்க்க முடியுது, அரசியலோட நுணுக்கங்களை கத்துக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இது பஜ்ரங்க பலியோட ஆசீர்வாதம் சொல்றீங்க. அதுக்கப்புறம் நீங்களும் உங்களோட ஸ்பீச்சஸ்ல பஜ்ரங்க பலிய டிப்ளமேட்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்களாமே. இத பாருங்க, அதெல்லாம் அரசியல் கிடையாது. அதெல்லாம் ஆரம்பத்தில இருந்து என்னுடைய நம்பிக்கை. அவங்க வரலாற்றையும் அவங்களுடைய நம்பிக்கையையும் புரிய வைக்கிறதுக்கு, இந்த உலகத்துக்கு புரிய வைக்கிறதுக்கு நான் நிறைய முயற்சிகள் எடுத்திருக்கேன், இன்ட்ரெஸ்டடா இருந்திருக்கேன். நான் ராஜதந்திரத்தை பத்தி ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன். அதுல ஸ்ரீகிருஷ்ணர், அவருக்கும் ராஜதந்திரத்துக்கும் என்ன சம்பந்தம் இருந்துச்சு, அவருடைய எதிர்பார்ப்பு என்னவா இருந்துச்சு மகாபாரதத்துல, அவரு எவ்வளவு முக்கியமானவரா இருந்தாரு, இதெல்லாத்தையும் நான் உலகத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன். ஆனா நிறைய பேருக்கு இதெல்லாம் தெரியல. கிருஷ்ணர் டிப்ளமேட்னா அப்ப ஹனுமான்? அவரும் டிப்ளமேட் தான். அவரு ஸ்ரீலங்காக்கு போனாரு. அவருக்கு ஒரு மிஷன் கொடுத்தாங்க. அந்த மிஷனை தாண்டியும் நிறைய பண்ணினாரு. சீதாமாவை கண்டுபிடிச்சாரு, அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணாரு, ராவணனோட ஊரையே ஒட்டுமொத்தமா எரிச்சாரு. டிப்ளமேசின்னு அவரு வால்ல நெருப்ப வச்சு ஊரையே எரிச்சிட்டாரு. அது இதனால தான் நான் அவரை அப்படி சொன்னேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாம எக்கனாமிக்ஸ்ல நிறைய ஃபோக்கஸ் பண்றோம், பாலிடிக்ஸ்ல நிறைய ஃபோக்கஸ் பண்றோம், பண்ணித்தான் ஆகணும். சில நேரங்களில் கல்ச்சர் மேலேயும் நாம ஃபோக்கஸ் இருக்கணும். ஒருவேளை நாம நம்மளுடைய கலாச்சாரத்தை, நம்மளோட பரம்பரைய, நம்மளோட மரபை நாமளே இதை பத்தி பாராட்டலனா இந்த உலகம் எப்படி பாராட்டும்? மோடிஜி எப்பவும் லீவே எடுக்க மாட்டேங்கிறாரு. அவரோட எனர்ஜியோட சீக்ரெட் என்ன சார்? இத பாருங்க, விஷயம் என்னன்னா, மோடிஜியோட எனர்ஜி சீக்ரெட் பத்தி எனக்கு தெரியாது. என்னோட எனர்ஜி சீக்ரெட் என்னன்னு எனக்கு தெரியும். நான் ஒருவேளை அவர் கூட இருந்தேன்னா அதே எனர்ஜி எனக்கும் வருது.
ஜெய்சங்கர் சார், நாங்க உங்ககிட்ட நிறைய கேள்விகளை கேட்டோம். உங்க லைஃப பத்தி, உங்களுடைய டிப்ளமசிய பத்தி, அரசியலை பத்தியும் கேட்டோம், இன்டர்நேஷனல் லீடர்ஸ பத்தியும் கேட்டோம். இப்போ ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக் அப்புறம் ஆப்கி அதாலத்துல இன்னைக்கு நாம பிரபல ஜட்ஜ், பிரபல ரைட்டர் ஷிவ் செராவோட தீர்ப்பு என்னங்கிறத கேட்போம். வெல்கம் பேக். ஆப்கி அதாலத்துல இன்னைக்கு நாம வழக்க நடத்தினது இந்தியாவோட ஃபாரின் மினிஸ்டர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர். நாம அவர்கிட்ட G20 பத்தி கேட்டோம். நாம அவர்கிட்ட பிரதமர் மோடியோட ரிலேஷன்ஷிப் பத்தி கேட்டோம். உலகத்தோட பெரிய பெரிய லீடர்ஸ் கூட இவரோட ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி கேட்டோம். அவரு டிப்ளமேட்ல இருந்து அரசியல்வாதி ஆனது எப்படிங்கிறதையும் நாம கேட்டோம். இப்ப நம்மளோட ஆப்கி அதாலத்துல இன்னைக்கான ஜட்ஜ், பிரபல ரைட்டர், அதோட பிரபல ஸ்பீக்கர் ஷிவ் செராவோட தீர்ப்பு கேட்போம். ரஜத் சார், நீங்க பல இடங்கள்ல ரொம்ப ஃபேமஸ். நீங்க ரொம்ப ஆபத்தான கேள்விகளை எல்லாம் கேட்குறீங்க. அதோட இன்னொரு விஷயம் என்னன்னா, ஜெய்சங்கர் சார் இவர் ஆபத்தை எதிர்த்து நல்லா போராடி இருக்காரு. இப்போ ஒரு ஜட்ஜா தான் நான் இந்த ட்ரையலை நடத்திட்டு இருக்கேன். ஆனால் ஒரு விஷயத்தை நான் சொல்லியே ஆகணும். நான் ஜெய்சங்கர் சாரோட ஒரு பெரிய ஃபேன். அவரை நான் பல இடங்களில் இன்டர்வியூவில் பார்த்துருக்கேன். பார்த்ததை விட பெரிய விஷயம் என்னன்னா, இவர் எந்த ஃபாரின் மினிஸ்டர்கிட்ட பேசும்போதோ, டிப்ளமோட்ட பேசும்போதும் உங்களுக்கு இவரோட பாலிசிஸ் பிடிக்கலன்னா ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டா இவருடைய பதில்களை சொல்லியிருக்காரு. எப்பவும் டபுள் ரோல்களில் இருந்ததில்ல, சிங்கிள் ரோலாக தான் இருந்திருக்காரு. இவர் எல்லாத்துக்கும் சிங்கிளா ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டா பதில்களை சொல்லியிருக்காரு. இன்னைக்கும் அவர் கொடுத்த பதில்கள் எல்லாம் ரொம்பவே ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டா இருந்துச்சு. இவர் சொன்னதை டீகோட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இவர் என்ன சொன்னாரு, இதுக்கு என்ன அர்த்தம்னு யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இவர் நேரடியாக பதில்களை சொல்லிட்டாரு. இப்ப கேள்வி கேட்ட விதத்தையும் நல்லா ஹேண்டில் பண்ணிட்டாரு. கம்யூனல் பத்தி கேட்டீங்க, சைனாவை பத்தி கேட்டீங்க. இவர் எல்லா கேள்விகளையுமே நல்லாவே டீல் பண்ணாரு. அதோட பதில்களும் நல்லாவே இருந்தது. நான் ஒரு விஷயத்தை முக்கியமா சொல்லுவேன். லுக்கிங் அட் ஹிஸ் ஹிஸ்டரி, இந்த பல வருஷங்கள்ல யுக்ரைன் மாதிரியான நாடுகளை இவர் ஹேண்டில் பண்ணியிருக்காரு. இந்தியாவோட ஃபாரின் பாலிசிஸை பார்த்துருக்காரு. இவர் எங்க வெளியில போனாலும் சொல்றது ஒரே ஒரு விஷயம்தான், உங்களுக்கு என்னுடைய பாலிசி பிடிச்சிருக்கோ இல்லையோ அது உங்க விருப்பம். ஆனா என்ன முடிவு எடுத்தாலும் நாட்டோட நன்மைக்காகத்தான் எடுப்பேன். இது உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயம் இல்லையா? அதோட என்ன பொறுத்த வரைக்கும் ரத்த சம்பந்தம்னு சொன்னாரு. நாம ஒரு விஷயத்தை கத்துட்டு இருக்கோம். ரத்த சம்பந்தத்திலையும் உங்களுடைய உறவுலையும் நிறைய வித்தியாசம் இருக்கும். உங்களுடைய உறவை ஏற்படுத்திக்கணும்னா கலாச்சாரம் தான் தேவை, ஈகோலாம் தேவையில்லை. அதை இவர் ரொம்ப நல்ல விதமாக இதை நமக்கு புரிய வச்சார். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவர் வெறும் ஃபாரின் மினிஸ்டர் மட்டும் கிடையாது, ஒரு தேசபக்தர். நமக்கு இந்த மாதிரி ஒரு ஃபாரின் மினிஸ்டர் கிடைக்கிறது இதுவே நமக்கு முதன்முறை. ஹூ இஸ் எ பேட்ரியாட் ஃபர்ஸ்ட், ஃபாரின் மினிஸ்டர் செகண்ட் இன் திஸ் கண்ட்ரி. அதோட உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதோட பிரதமருக்கும் நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இவர் தான் இந்த மாதிரி ஒரு ஃபாரின் மினிஸ்டரை தேர்ந்தெடுத்திருக்காரு. எல்லா குற்றச்சாட்டுகளையும் பார்க்கும்போது நான் இவரை எல்லா வழக்குகள்ல இருந்தும் விடுவிக்கிறேன். தேங்க்யூ வெரி மச் சார். இப்போ ஷிவ் செரா சொன்னதுல நான் இன்னொரு விஷயத்தையும் ஆட் பண்றேன். நான் நினைச்சதை விட ஜெய்சங்கர் ரொம்ப நல்லாவே பேசினாரு. ரொம்ப குறைவா தான் இங்கிலீஷ் வார்த்தைகளை உபயோகப்படுத்தினாரு. அவர் இதே மாதிரி மக்களுக்கு சேவை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அரசியல்ல அவரோட டிப்ளமசி குணங்களை உபயோகப்படுத்தணும். இன்னும் பல உயரங்களை தொடணும்னு வேண்டிக்கிறேன். ஆப்கி அதாலத்துல மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். அடுத்த விருந்தினருடன் நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.